ஆதியே துணை. அனைவருக்கும் நமஸ்கார். சொல்லறிய நாள் வேதம் அங்கமாறும், சொல்லறிய நாள் வேதம் அங்கமாறும், சுருதி முடி பேசி வரும் வேதாந்தங்கள் சொல்லறிய நாள் வேதம் அங்கமாறும், சுருதி மொழி பேசி வரும் வேதாந்தங்கள் வல்ல சித்தர்களும் பாரவான்கள் எல்லாம் உமது வார்த்தைக்கே சரி சொல்லி ஒத்துக்கொள்ளும் நல்ல திரு யோகியர்கள் புகழும் தெய்வ, நல்ல திரு யோகியர்கள் புகழும் தெய்வ நாயகமே சாலை மணி விளக்கே போற்றி. அல்லலரும் பிறவிப்பினி மருந்தே போற்றி, அல்லலரும் பிறவிப்பினி மருந்தே போற்றி. ஆண்டவா மெய்ப்பயனை அளந்த தேவே. நமது தேவகோமான் குருகொண்டல் திலகபிரான் அண்டாண்டங்களும் கடந்து விளங்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட கைலிநாடு அவர்களுடைய கருணையாலும் அவர்களுடைய தயவாலும் அவர்களுடைய இரக்கத்தாலும் இந்த புதுக்கோட்டை நிகழ்நிலை சபையானது சாலை சிவராஜன் அவருடைய சீரிய முயற்சியால் இங்கே மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இந்த சபையிலே நீதநெறி கோடாயுத சன்னத திருக்காப்பு கங்கண திருவிழா முத்திப்பேருரை, அதாவது வைகாசி மாத திருவிழாவுடைய முத்திப்பேருரை, புத்தாடை புனைச்சீர் திருவிழாவுடைய முத்திப்பேருரை இதான் இன்னைக்கு வழங்க போகிறோம். இதற்கு முன்பாக போன 3 வாரங்களா இதை தொடர்ந்து முத்திப்பேருரை ஆற்றி வர்றாங்க. அண்ணா மெய்வழி சீனிவாச முதலியார் அண்ணா அவர்களும், மெய்வழி செந்தாமரை அனந்தர் அண்ணா அவர்களும், அக்கா சாலை ஸ்தாபகம் அக்கா அவர்களும், தம்பி சாலை ராஜா முகமது அவர்களும், சாலை வித்வக்கணி அவர்களும், சாலை சிவவளன் அவர்களும் சிறப்பாக அந்த முத்திப்பேருரையை ஆற்றினார்கள். அதன்படி இன்னைக்கு இந்த முத்திப்பேருரையை எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறாரு. அதற்காக உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். தெய்வம் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒரு பாடலை எடுத்து வைத்து தான் ஆரம்பிப்பாங்க. நம்ம திருவிழாவுக்கு தெய்வம் ஒரு பாடலை, அற்புதமான ஒரு பாடலை நமக்காக, நம் குலத்துக்காக, நம் மக்களுக்காக எடுத்து வைக்கிறாங்க. எங்கும் மெய்வழி எரி துளங்கிட, எங்கும் மெய்வழி எரி துளங்கிட, நன்குலத்தினை ஆண்டருள் நாயகம், நன்குலத்தினை ஆண்டருள் நாயகம், கங்கண முத்திரை காப்பு பெற்றது, கங்கண முத்திரை காப்பு பெற்றது, பொங்கு வைகாசி பூரணை நாளிதே, பொங்கு வைகாசி பூரணை நாளிதே. அந்த ஆதிபிதா ஆதிசிவன்
அந்த ஆதிபிதா ஆதிசிவன் நமது குலதெய்வம் அந்த மெய் அரூபமாக இருந்தது. அந்த மெய் அரூபமாக இருந்தது. தூளம் தாங்கி வந்ததை மார்கழி மாத கடைசியில் திரு அவதார திருநாளாக நாம் கொண்டாடுகிறோம். நமது தேவகோமானவர்கள், நமது தெய்வம் அவர்கள், நமது பாட்டையர் தனிகமணிப்பிரான் சந்தித்து பிரம்மோபதேசம் பெற்றதை பிறவா நாட்பிறப்பு திருநாளாக பங்குனி மாதம் நாம் கொண்டாடுகிறோம். நம் தலைகளெல்லாம் செழிப்பதற்காக, நம் தலைகளெல்லாம் சிரஞ்சீவி அடைவதற்காக நமது தேவகோமானவர்கள் சர்வத்தையும் துறந்து நம் பாட்டையர் தனிகமணிப்பிரான் அவர்களுடன் 22 ஆண்டுகள் எப்படி போல என்றால், நகமும் சதையும் போல, உடலும் உயிரும் போல, உருவமும் நிழலும் போல, விழி இமை சேர்க்கையினராய் 22 ஆண்டுகள் அவருடன் அகிலமலம் வந்து பாட்டையா அவர்களுடைய உத்தரவின்படி ஓராண்டு காலம் அந்த ரெட்டியப்பட்டியில் ஆடுமேய்க்கும் தொழில் ஆபரணம், அந்த ஆடுமேய்க்கும் தொழில் ஆபரணத்தை மேற்கொண்டு பின் திருப்பரங்குன்றம் மலையில் அன்ன ஆகாரமின்றி கடும் தவம் இருந்து தான் பெற்றுக்கொண்ட அந்த தவ வல்லபத்தை, அந்த தவ செயலை தந்துருள வேண்டி முதலில் சாமியார்களை சந்தித்து பின் அது சாத்தியமில்லை என்று தெரிந்த பின்பு நம்மை போல குடும்பத்துடன் காமளி தேக இன்பங்களை நுகர்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை போன்றவர்களுக்கும் நம் தலையில் அவர்கள் அந்த தெய்வீக முதலை ஏற்றி வைத்த செயலே இந்த வைகாசி மாத திருவிழாவினுடைய நோக்கம். இந்த இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாருக்குமே ஒரு புத்தாடை புணர்ச்சிய திருவிழா, புத்தாடை உடுத்துற திருவிழா இருக்கும். நமக்கு இந்த வைகாசி மாத திருவிழாவை நமது தேவகோமானவர்கள் எடுத்து நாம் இதில் என்ன நினைக்க வேண்டும் என்றால், நமக்காக நமது தேவகோமானவர்கள் பட்ட பாட்டை, துன்பத்தை, அவர்களின் அரும் செயல்களை, அவர்களின் போதனைகளை கேட்டு அதன்படி நடப்பதுவே நம் திருவிழாக்களுடைய நோக்கம். என்னன்னா அதன்படி நடப்பதுதான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அத நமது தேவகோமானவர்கள் திருமேனி தாங்கி இருந்த காலத்திலிருந்து அது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்கள் அந்த திருவிழாவை தொடங்கும் போது, அந்த வைகாசி திருவிழாவை தொடங்கும் போது சபைக்கரசர் அவர்களுக்கு தன்னுடைய திருக்கரத்தின் மூலமாக அவருடைய சிரசில் அந்த பூராங்கொடியை ஏற்றி வைத்து அதை சிறப்பாக அதை ஏற்றி வைப்பார்கள். அன்னைக்கு சாயந்தரமே ரெட்டியப்பட்டியில் பாட்டையார் அவர்களுடைய உத்தரவின்படி ஆடு மேய்த்த அந்த செயலின் நிகழ்வை ஞாபகப்படுத்த பெரியகமாயில அந்த ஆடுமேய்ப்பு திருவிழா கோலம் நடைபெறும். அப்போ அவர்கள் தலையில வெளுத்து போன காவி, கிழிந்த துணி, சிரசில் அவருடைய சிரசில் தலையிலையும் உடல்லையும் கிழிந்த துணி, சொரக்குடுக்க, கொட்டாங்குச்சி, பாங்கரிவாள் ஏந்தி அந்த இலை தலைகளை ஒரு 20-25 ஆட்டுக்கு அன்னைக்கு எடுத்து அவர்கள் அங்க பறிச்சு போடுவாங்க. அது மாறாம, அந்த செயல் மாறாம இருக்க வேண்டும், அந்த நோக்கம் மாறாம இருக்க வேண்டும் என்பதற்காக நமது தேவகோமானவர்கள் நமக்கு ஒரு பாடலை எடுத்து வச்சிருக்காங்க. இடைதுகில் வரிந்து சாவி இடைதுகில் வரிந்து சாவி
இடை தூகில் வரிந்து சாவி இலகு கோவணம் தூளங்க முடியிலோர் பழமை காவி முழுவளான் புனைந்து மேனி குடிகொட்டாங்குச்சி அங்கி கிழிந்தோரு புறத்தே சிந்த வடிவுடையாடு மேய்க்கும் வாங்கரி வாழ்கை ஏந்தி என்று கொடுக்குறாங்க. அப்போ ஒரு 15-20 ஆடு அங்க இருக்கும்போது கூட யாராவது புக்கினி வெட்டி ஆளுக கூட இருப்பாங்க. நாங்களெல்லாம் சிறு வயதா ஒரு 18 வயசுக்குள்ள இருக்கும்போது அதை நேரடியா பார்த்துருக்கோம். இந்த திருவிழாவை கண்டு அதை ஆரவாரப்பட்டிருக்கோம். அப்போ தெய்வம் அவர்கள் அதற்கு பிறகு நாங்கள் ஒரு 10-15 பசங்க அவ்வளோதான் இருப்போம். சின்ன பசங்களா இருக்கிறது அந்த அந்த வயசுல அது 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்க ரொம்ப சின்ன பிள்ளைகளும் போக மாட்டாங்க. வயசு அனந்தர்கள் அனந்திகளும் போகக்கூடாது. தெய்வம் எப்போ அந்த பெரிய கம்மாய்க்கு போனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவர்கள் போயிருப்பாங்க. அப்புறம் போய் அங்கே பக்கத்தில் நின்று நாங்களா போனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அது இருக்கும். அப்புறம் சாயந்தரம் 6 மணியை போல ஒரு 5 மணி 6 மணிக்கு அனந்தர்கள் அனந்திகள் எல்லாம் நேராக வந்து பெரிய கம்மாய்க்குள்ள மண்டியிட்டு அழுது தொழுது தெய்வம் அவர்களை இந்த கோலத்தில் அவர்கள் இருக்கிறார்களே, ராஜரீகமாக இருந்த நமது தேவகோமானவர்கள் இந்த கோலத்தில் இருக்கிறார்களே என்று கண்ணீர் சிந்தி கதறி அழுவார்கள். ஆனா எங்களுக்கெல்லாம் கண்ணீர் வந்துச்சா என்ன? வரல. அந்த வயசுல சரி இப்படி இருக்கிறார்களே அவர்கள் அப்படின்னு ஒரு கண்ணீர் நமக்கு வந்துச்சா என்ற ஒரு விளையாட்டா பார்த்தோமே ஒழிய அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு நினைக்கும் போது அது கண்ணீர் வருது. ஆனா அன்னைக்கு வந்துச்சா என்றால் இல்லை. அது அந்த வயசுனால அந்த இருந்துச்சு. அப்போ அவர்களெல்லாம் கெஞ்சி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தெய்வம் அவர்கள் மறுபடியும் ஆலயத்துக்கு எழுந்தருளி அந்த ராஜரீகமான அந்த உடைகளை அணிந்து மறுபடியும் எல்லாத்துக்கும் தெய்வம் காட்சி தருவாங்க. பாசுபத தவக்கோலப்பாவிலிருந்து எழுந்தருளும் காட்சி ஆகட்டும். இந்த காட்சிகள் இப்போ ஆடுமேய்ப்பு திருக்கோல காட்சி ஆகட்டும். அடுத்து இந்த பாசுபத தவக்கோலப்பா அந்த காட்சி ஆகட்டும். அந்த கானக தவமாளிகையிலிருந்து காலையில் எழுந்தருளும் காட்சியாகட்டும். அந்த கானக தவமாளிகையிலிருந்து காலையில தெய்வம் அந்த கிழக்கிருந்து அந்த மேற்கு நோக்கி வரும்போது 2 சூரியனை பார்க்கலாம். 2 சூரியனை பார்க்கலாம். மேல ஒரு சூரியன், ஆகாயத்துல ஒரு சூரியன், பூமியில ஞான சூரியன். அந்த 2 சூரியனும் வந்து உதிச்சு வரும்போது அப்படியே பலன்னு மின்னுவதற்கு அதை பார்க்க அது பண்ண முடியாது. மதியம் கானக தவமாளியிலிருந்து வருவாங்க. அந்த கதிர் 2 பக்கமும் விளைஞ்சு அந்த வரப்புல அப்படி கிடக்கும். அதுல அவர்கள் அந்த நடந்து வரும்போது பார்க்கக்கூடிய அந்த காட்சியாகட்டும். பிச்சையாண்டவர் திருக்கோல காட்சியில் அவர்கள் அந்த திருவிழாவில் நடந்து வர அந்த காட்சியாகட்டும். இல்லை பொங்கல் திருநாளில் அவர்கள் அவதாரம் செய்து எடுத்து அந்த காட்சியாகட்டும். அந்த கண்ட காட்சியை நாம் விண்டுரைத்து சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது. கண்ட காட்சியை விண்டுரைக்காகுமோ என்று கொடுக்குறாங்க. அதை வடலூர் வள்ளல் பிரான் அற்புதமா அந்த காட்சியை அவர் பார்த்த அந்த காட்சியை அப்படியே கொடுக்குறாங்க. அந்த காட்சி என்ன காட்சி, தெய்வம் படி வந்தார்கள் என்பதை கொடுக்குறாங்க வடலூர். ஆனி பொன்னம்பலத்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி. ஆனி பொன்னம்பலத்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி. அம்மா அற்புத காட்சியடி. அப்போ அன்று சாயந்தரமே அந்த பாசுபத தவக்கோலப்பா அந்த நடக்கும். அப்போ ஆலயத்திலிருந்து அப்போ
எதற்காக தெய்வம் ஆடு மேய்த்தார்கள்? இந்த இடத்துல அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம். எதற்காக தெய்வம் ஆடு மேய்த்தார்கள் என்றால், நம்மை போன்ற இந்த ஆறறிவு ஆட்டினை மேய்ப்பதற்காக, அந்த ஆறறிவு ஆட்டினை மேய்ப்பதற்காக அந்த ஐயறிவு ஆட்டினை அப்போ மேய்த்தார்கள். இது இயற்கையாகவே அவர்களுக்கு நடந்துச்சு. இது இயற்கையாகவே அவர்கள் நினைக்கல, ஆனா இயற்கையா நடந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த தாத்பரியம் அவர்களுடைய உள்ளத்தில் எண்ணத்தில் அது இருந்தது, ஏற்கனவே இருந்தது. அதனால 9 வயசுலயே அவங்க பள்ளிக்கூடம் போற காலத்திலேயே 9 வயசுலயே அவர்களுக்கு அந்த பட்டி பெருகிருச்சு, ஆடு மாடெல்லாம் நிறைஞ்சிருச்சு. 150 வருஷத்துக்கு முன்னாடியே ஆள் கிடைக்கலங்கிறாங்க. 150 வருஷத்துக்கு ஆள் கிடைக்கல. அதனால யார இந்த ஆடு மாடு மேய்க்க சொல்றது அப்படின்னு நினைக்கும் போது நமது தெய்வத்தை, நமது பெருமானவர்களை மேய்க்க சொல்லலாம் அப்படின்னு தாய் தந்தை பேசுறாங்க. அப்ப தாய் தந்தை பேசும்போதை கேட்ட உடனேவே தெய்வம் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நல்ல விளையாட்டு கிடைத்தது நமக்கு. அவங்க இதுக்காக மேய்க்கல, ஆனா நல்ல விளையாட்டு கிடைத்தது என்று மேய்த்தார்கள். ஆனா அந்த தவ செயலானது, இந்த ஆறறிவு ஆட்டினை மேய்க்கக்கூடிய அந்த தவச்செயலானது அவர்களிடம் பொதிந்து கிடந்தது என்பதைத்தான் தெய்வம் அந்த மான்மியத்தில் எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ எதற்காகனா அந்த ஆறறிவு உடல் எடுத்து, நம்ம போல ஆறறிவு உடல் எடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடக்கக்கூடிய நம்மை அந்த ஆரூர் என்னும் குருச்சேத்திரமாகிய அந்த திருவரங்க, அந்த திருச்சுவர்ண, அந்த தில்லை சிற்றம்பலத்தில் ஏற்றி வைப்பதற்காக அவர்கள் அதுக்காக என்ன பண்ணாங்க? நம்மை போலவே இறங்கி வந்து, நம்மை போலவே இறங்கி வந்தார்கள் அவர்கள். அது வான்மியத்தில் கொடுக்குறாங்க. நம்மை போலவே இறங்கி வந்து பொய்வேடம் போட்டு, என்ன பொய்வேடம் போட்டு? பொய்வேடம் போட்டு பயில் பண்ணியா? பொய்வேடம் நம்ம பொய்வேடத்துல இருந்தோம், அப்ப அவர்களும் அந்த பொய்வேடம் போட்டு வர வேண்டியது. மானிட தேகம் தாங்கி, அதான் மானிட தேகம், அதை தாங்கி வந்து இந்த அதை திருவிழா பொங்கல் வைக்கணுமா வச்சுக்குங்க, கார்த்திகை தீபம் திருவிழா கொண்டாடணுமா அக்கா கேட்டாங்க, மங்கள அக்கா கேட்டாங்க, கொண்டாடிக்குங்க. இல்லை என் பேர குழந்தை பிறந்திருக்குது, தொட்டில் கட்டி ஆலயத்தை சுற்றி, இது கொடிமரத்தை சுற்றி கரும்பு தொட்டில் கட்டி வரணும் அப்படின்னு தெய்வத்தை கேட்டுக்கிட்டா செஞ்சுக்குங்க. நேர்த்தி கடன் செஞ்சணுமா செஞ்சுக்க உங்களுக்கு. ஏன் அப்படின்னா அவர்களுடைய எண்ணமெல்லாம் அந்த ஜீவேச சீர் ஏற்ற, அந்த ஜீவேச சீர்ல நம்ம எல்லாம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை வச்சுக்கொண்டு நீங்க அதைத்தான் சொல்றாங்க, பொய்வேடம் போட்டு பயில் பண்ணினா அதிலே இருத்தி, அப்புறம் அதில் இச்சை பிறங்க செய்து என்ன பண்ணாங்க? இச்சை பிறங்க செய்து யமபடரின் அச்சத்தினை கிளப்பி, யமபடருடைய அந்த அச்சத்தினை கிளப்பி தடவி சந்நிதி இருத்தி. யமபடர் அச்சத்தை கிளப்பினா, நீ எதற்காக வந்த இந்த உலகத்துக்கு, என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கிற, என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற அதை எடுத்து தான் கொடுத்தாங்க. அப்போ அச்சத்தினை கிளப்பி தடவி சந்நிதி இருத்தி வினாவிடையின் மூலமாக மனித மேம்பாட்டினை தூண்டி என்ன பண்ணாங்கன்னா அந்த ஜீவேசை ஏற்றச்சீர் நாட்டுவான் வேண்டி செய்தார்கள். மேலும் நம்முடைய மனமானது, இந்த மனம் அழிவினுடைய எண்ணத்திலேயே போகுது. அது ஒடுங்கி அறிவினுடைய பாதைக்கு போகுதா என்றால் இல்லை. அதுக்காகவும் இந்த ஆடு மேய்ப்பு திருவிழா கொண்டாடினார்கள். ஒடுங்கி புலன்கள் அறிவின் வழி, அறிவின் வழி ஒட்டி படிந்திட்ட நாளையிலே தங்கியரெட்டிய பட்டியிலே அங்கிட்ட ஆக்கையதன் படியே. அந்த இடத்துல முக்கியமா ஒண்ணு எடுத்து சொல்றாங்க, இட்ட பாணி எல்லாம் தந்தலைக்கே தந்தலைக்கே எட்டும் கீரிடம் என நினைக்கும். அங்கதான் விளையாட்டா 9 வயசுல மேய்ச்சார்கள். இங்க விளையாட்டா மேய்ச்சாங்களா? பாட்டே அவனுடைய உத்தரவு. யாருக்கிட்ட உத்தரவு போடுறாங்க? செல்வ செழிப்புல, அதாவது நல்ல வாலிபம், நல்லா கவனிக்கணுமா, நல்ல வாலிபமான வயசு, இளம் மனைவி, கை குழந்தை, நல்ல வியாபாரம், ரெங்கூனுக்கு ஏற்றுமதி பண்ண போறாங்க, வியாபாரம், நெல் வியாபாரம் ஏற்றுமதி, அந்த அளவுல இருப்பவர்கள்
யாருடைய ஆட்டுக்குட்டி மாதிரி பின்னாடி போறாங்க. யாருக்கு பின்னாடி? பாட்டையா பின்னாடி போய் அவருடைய அப்ப அது அந்த பணியை அன்னைக்கு விளையாட்ட இங்க இவ்வளவு இருந்தும் அந்த எண்ணம், அவருடைய எண்ணத்தை நாம் அங்க நினைக்கணும். தெய்வம் எண்ணம் எப்படி இருந்தது? அப்போ இட்ட பணியெல்லாம் என்ன வேலை கொடுத்தாலும் தன் தலைக்கு ஏற்றும் கிரீடம். கிரீடம்னு யாருக்கு கிரீடம் யாருக்கு சுட்டுவாங்க? அரசர்கள். அந்த கிரீடம் என்று நினைத்து அவர்கள் அந்த மேய்த்தார்கள் என்பதை நினைவுபடுத்துறாங்க தெய்வம். ஏன்னா நாமும் அந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறக்காக. அப்போ அதுக்குத்தான் நமக்கு இப்போ எப்படி அந்த ஆறறிவாட்டினை அங்கே மேய்ச்சாங்களே, இப்போ எப்படி அந்த ஐயறிவாட்டினை அங்கே மேய்ச்சாங்க, இந்த ஆறறிவாட்டினை இப்போ எப்படி மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் தெய்வம் என்றால், அவர்கள் அந்த அரூபத்திலிருந்து ஏட்டுக்களை விரித்து இன்னைக்கு மேய்க்கிறாங்க. ஏட்டுக்களை விரித்து பாட்டுக்கள் பாடி காட்டி, வில்லாத கல்லிமுது காட்டி, வள்ளிரல் ஓட்டி. எப்படி வள்ளிரல் ஓட்டினாங்க? அந்த சாந்தி என்னும் அந்த வாடாத தீபத்தினை ஏற்றி வச்ச உடனே அந்த வள்ளிரல் போயிடுச்சு. ஏற்றி கூட அப்போ எப்படி என்ன கரம் தாங்கி ஓட்டுகிறார் என்றால், எங்கள் எல்லோரையும் பொற்கோள் கரந்தாங்கி அடித்து ஓட்டிக்கொண்டு ஆரூர் என்னும் குருச்சேத்திரமாகிய இங்க திருவரங்க திருச்சுவண்ண தில்லை சிற்றம்பலத்தில் ஏற்றிவிருக்க. அதான் அவருடைய நோக்கமா. அப்ப அங்க சொல்றாங்க, எங்க கூட்டிட்டு போறாங்க? தெருப்பா கால்கள் என்னும் பரட்டு முட்காடுகளும் அனந்தானந்தம் இடர்குன்றுகளும் கடத்தி ஒரு இடத்துல நல்லா சொல்றாங்க, திரு ஒளிவாமலை முகநேரு வழிபாதை பார்த்து. எதிர் திரு ஆலவாய், அவருடைய ஆலவாய் ஊற்று, திருவாக்கு, தெய்வ திருவாக்கு ஆலவாய் ஊற்று, அதுதான் ஒளிவாமலை. அது ஒளிவாமலையாக. திரு ஆலவாயின் ஒளிவாமலை முகநேரு வழிபாதை பார்த்து இங்க ரெண்டு சொல்றாங்க. ஓட்டி பற்றி கொண்டு போய். என்ன ஓட்டுவது என்ன, பற்றி கொண்டு போவது என்ன? ஓட்டின்னு சொல்றாங்கன்றதுல ஓட்டுறது. இப்போ ஆடெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா விரட்டுறது, இப்படின்னு விரட்டுறது. அப்புறம் அது போகும் இல்லையா? அப்புறம் பற்றி கொண்டு போயின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஆடு, இந்த ஆறறிவு ஆடெல்லாம் ஓட்டினா போகாதனால நம்ம மறுபடியும் இழுத்துறது. அதுதான் சொல்றாங்க இங்க, தள்ளி தர வென்றி இழுக்க. ஓட்டுனா போகணும், பற்றி மறுபடியும் பிடிச்சி இப்படி ரெண்டும் என்ன செய்யறாங்க? தள்ளி தர வென்றி இழுக்க தட்டு தாடு மாறிய வீழிக்க. இந்த ஆடெல்லாம் சிலதெல்லாம் பார்த்துருக்கேன், நானே பார்த்துருக்கேன், எல்லாரும் பார்த்துருப்பீங்க, யாரும் பார்க்காதில்ல. ஒருத்தர் முன்னாடி இப்படி தரன்னு இழுத்துட்டு போவாரு, பின்னாடி ஒருத்தர் பின்னாடி பிடிச்சி தள்ளுவாரு. அது அந்த கால் ரெண்டையும் பர்றன்னு இப்படி நீட்டிட்டு இப்படி இழுத்துக்கிட்டே போகும். அப்படித்தான் நாம் இருந்தோம். நம்ம இதனாலதான் ஓட்டி பற்றி கொண்டு போய் தான் தெய்வம் நம்ம அந்த திரு ஆலவாயின் முகநேரு வழிபாதை பார்த்து அந்த ஜீவேசச்சீர் ஏற்றச்சீர் நாட்டுவான் வேண்டி தான் எடுத்து கொண்டு போறாங்க. அடுத்து தின்னாமல் தின்னு குண்ணு வயிறு புடைத்து. தின்னாமல் தின்னு, திங்காம திங்கிறது எப்படி? திங்காம திங்கிறது இங்கேதான். தின்னாமல் தின்னு குண்ணு வயிறு புடைத்து. குண்ணு வயிறு என்றால் என்ன? குண்ணு வயிறு என்றால் அறிவு வயிறு, மணி வயிறு. அதைத்தான் சொல்றாங்க. அதை ஒரு பாடல்ல கொடுக்குறாங்க தெய்வம். ஒரு பாடல்ல அந்த குண்ணு வயிறு என்றால் என்ன? பறவையூர் வனங்காளி இவைகட்கெல்லாம் பகுத்தறிவாம் மணிவயிறு. அதான் மணி வயிற்று, அதான் அறிவு வயிறு. பறவையூர் வனங்காளி இவைகட்கெல்லாம் பகுத்தறிவாம் மணி வயிற்றில் பசியும் இல்லே. இறையடும் வாய்க்குடற்கேகும் உடல் வணக்கும் இரு செய்வையும் உயிர் துளையாம் திட்டோராது குறை முடிக்க உடல் எடுத்தோன் அறிவாகார. அது பசிச்சு கேக்குது. குறை முடிக்க உடல் எடுத்தோன் அறிவாகார குளமணியின் அறிவு வயிறு பசித்து கேட்டோம். நிறைசெவி குணவருந்தார் மாடே என்றும் நின்றாள் என் அழிந்தாள் என்று உரைத்த நேரே என்று அப்ப கொடுக்குறாங்க. அப்போ அதைத்தான் தெய்வம் அந்த மான்மியத்தில் கொடுக்கும்போது அந்த தெய்வீக மேய்ப்பு எண்ணம் உள்ளே அடக்கி கொண்டு நிற்கின்றவர்கள் ஆனதினாலே அந்த 9 வயசுல அங்கனம் ஐயறிவு ஆவினங்களை மேய்க்க கோல் பிடித்து எழுந்தார்கள் என்பதை அந்த மான்மிய பகுதியில நம்ம கொடுக்குறாங்க. அப்புறம் அங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏற்றும் கிரீடம் சொன்னாங்க. இதெல்லாம் நமக்கு தான் எடுத்து சொல்றாங்க.
அவர்கள் சொல்றது பூராம ஏற்றும் கிரீடம் நினைச்சாங்க. இங்க என்ன திருமண மகிழ்ச்சி பூப்ப. அங்க கிரீடம் மட்டும் இல்லை, இங்க திருமண மகிழ்ச்சி. திருமணம் சொன்னா 2-3 மாசத்துக்கு முன்னாடியே முகத்துல அந்த திருமண கலை வந்துருச்சு. அந்த பொண்ணை பாரியா திருமண கலை வந்துருச்சு. மாப்பிள்ளை பாரி அப்பவே முகத்துல திருமண கலை வந்துருச்சு. அதுபோல அந்த திருமண கலையை சொல்றாங்க தெய்வம். அத என்ன பண்றாங்க? தேட்டமுட்டரும்பொன்னாடர். ஏன்னா நிறைய பெரிய பகுதி, நான் அதை குறைச்சி சொல்றேன். தேட்டமுட்டரும்பொன்னாடர் திருமண மகிழ்ச்சி பூப்ப வாட்டமில்லாது ஆட்டின் வயிற்று கெழுந்து. அங்கே எங்க அந்த ஐயறிவு ஆட்டினை மேய்க்கிறதுக்கு அவர்கள் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே தெய்வம் பாட்டையா பார்த்தோன்னே, கண்டதும் பெண்டு பிள்ளைகை வீட்டார் காதற் பிறப்பு தாய் தந்தை வீட்டார் உரை வீட்டார் நல்லுறவு வீட்டார் உறவு வீட்டார் உடும் பொருள் நீதி விட்டெழுந்தார் விட்டு விட்டோம் என்ற எண்ணம் வீட்டார் பிரமணத்து ஈழவளர். இப்படி போனவங்க தொடர்ந்துமே சென்றார் பின்னே. தொடர்ந்துமே சென்றார் பின்னே. எப்படி தொடர்ந்து சென்றாங்க? முதல் நம்ம சொன்ன மாதிரி உயிரும் உடலும் போல, நகமும் சதையும் போல போறாங்க. அப்ப சொன்ன தொடர் தொன்பல வினைகை விட்டே அங்கே ஒரு முடிவு பண்றாங்க. அடர்ந்து தன் ஆசான் ஒன்றே அருட்கதி எனவே மாண்டார் என்றால் அவர்களுடைய நினைவை அவ்வளவையும் விட்டு சரணாகதி. அவர்களுடைய நினைவை விட்டு சரணாகதி. பாட்டையாவுடைய நினைவு தான் அதற்கு பிறகு அவர்களுக்கு இருந்தது என்பதைத்தான் எடுத்து அங்க கொடுக்குறாங்க. அப்போ அந்த பரம்பொருள் இன்னொரு பெரிய ரகசியத்தை அந்த அடுத்த பாடல்ல கொடுக்குறாங்க. ஆண் பெண் என்று வெள்ளாடாவும் செம்பளியாடாவும் அதை பிரிச்சு மேய்க்கிறாங்க. அதை ஒரு பாடல்ல கொடுத்துட்றாங்க. அதுக்கு பிறகு தெய்வத்தினுடைய மடி எது? தெய்வத்தினுடைய மடி எது? ஆட்டுக்குட்டிக்கு மடி தெரியும் நம்மளுக்கு. தெய்வத்தினுடைய மடி எது என்பதைத்தான் இங்க கொடுக்குறாங்க. தாய் மூளை குடிக்கும் கன்று தான் பினே தொடரும் வாரே. தாயினுடைய மடியில் பால் குடிக்கக்கூடிய கன்று எதற்காக பின்னாடி தொடர்கிறது என்றால் அந்த பாலுக்காக மறுபடியும் தொடருது. அதுபோல நம்ம எங்க சொல்றாங்க, ஆயனின் குரல் கேட்டங்கே அணைந்த ஆரறிவின் ஆடே. அப்ப தெய்வ மடி நமக்கு எது? அவர்களுடைய குரல், தொனி, குரல்ங்கிறாங்க. அப்ப தெய்வத்தினுடைய தொனி குரல் தான். அதை கேட்டுதான் 5049 பேர் அன்னைக்கு சேர்ந்தாங்க. இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு வர்றாங்கன்னா யாருடைய எந்த மடியை பார்த்து? அந்த தெய்வ மடியாகி அந்த வாக்கு ரூபத்தை பார்த்துதான் இன்னைக்கு நம்ம இந்த மெய்வெளிச்சாலை இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது. இன்னும் லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் அது கண்டிப்பா வரும் என்று நாம் அதை எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த ஆறறிவு ஆட்டின அந்த ஆட்டுல எத்தனை வகை இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சொல்வதற்கு நம்மளுக்கு நேரம், எத்தனையோ வகை. அது மாதிரி அந்த ஐயறிவு ஆட்டுல எப்படி எத்தனை வகை இருக்குதோ அதுபோல இந்த ஆறறிவு ஆட்டிலையும் எத்தனையோ வகை இருக்கு. அதனால அந்த ஆட்டினுடைய வகையெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். அடுத்தது அதை இன்னொரு நாள் சந்தர்ப்பம் இருக்கும்போது பார்ப்போம். அப்போ அந்நாளில் அந்த 5 அறிவாட்டினை மேய்ச்சாங்களே அதன்படியே தான், வேற மாத்தம் இல்லை. நல்லா சொல்றாங்க, அந்நாளில் மேய்த்ததன்படியே
இந்நாளில் மேய்க்கும் அதிசயம் கேள். அந்த அதிசயத்தை நீ கேளுங்கிறாங்க. அங்க வாட்டமில்லாத ஆட்டின் வயிற்றுக்கு ஈந்தார்கள்னு அங்க சொன்னாங்க இல்லையா? இங்கேயும் இந்த ஆறறிவு ஆட்டினுக்கு வாட்டம் இல்லாது ஈந்தார்களா? அந்த ஐயறிவு ஆட்டினுக்கு வாட்டம் இல்லாத, இந்த ஆறறிவு ஆட்டினுக்கு வாட்டம் இல்லாது ஈந்தார்களா என்றால் ஈந்தார்கள். எப்படி ஈந்தார்கள் என்றால், எத்தனையோ பேர் வருவாங்க, வந்து தெய்வத்திட்ட கேள்வி கேட்பாங்க. அவங்களும் தெய்வம் சலிக்காம அதற்கு பதில் சொல்லுவாங்க. பழிக்காம பதில் சொன்னாலும் கேட்கறவங்க கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு எந்திரிச்சிட்டு போவாங்க. அங்க இருக்கிற அனந்தர்கள் அனந்திகள் எல்லாம் தெய்வம் இந்த கல்லுக்கு போய் வெளியே சொல்ல மாட்டாங்க. இந்த கல்லுக்கு இப்படி தெய்வம் எடுத்து சொன்னாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. அவர்கள் போன பிறகு தெய்வம் என்ன நினைப்பார்களாம்? நாம் சரியாக சொன்னோமா? யாரு? அந்த பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த அந்த தேவகோமானவர்கள் என்ன அங்க நினைக்கிறார்கள்? ஏன் இதெல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க? நாம் எப்படி இதை எப்படி இதை வழி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக கொடுக்குறாங்க. அப்போ அவர்கள் போறாங்க கல் அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல நம்ம நினைச்ச நந்தர்களும் அனந்திகளும் நினைச்சார்களே அதுபாரு நினைத்தார்களா? நாம் இன்னும் கொஞ்சம் இணக்கமாக அவங்களுக்கு தகுந்தவனை எடுத்து சொல்லி இருந்தா அவனையும் நாம் சொல்லலையோ, அதற்கு ஒரு வாத்தியாரை நான் வச்சிருக்கேங்கிறாங்க அவங்க. அதுக்கு ஒரு வாத்தியாரு எங்கிட்ட இருக்காரு அப்படின்னு அவர்களே சொல்லும்போது நமக்கு தெய்வம் எப்படிப்பட்ட வாத்தியாராக இருந்து நம்முடைய எண்ணத்திலிருந்து பேசக்கூடாது. நாம் அப்படி இணக்கமாக அவர்களுக்கு தகுந்த மாதிரி இணங்கி பேச வேண்டும் என்பது அந்த கருத்தை தான் தெய்வம் அங்க எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அந்தபடியே எப்படி மேய்க்கிறேன்னா, ஐயரி வாட்டினை முன்னாலோட்டி அந்த காலந்தனில் மேய்த்தவரே. இப்ப எதற்காக ஆட்டினை மேய்த்தார்கள் என்றால் பெரிய காரணத்தை சொல்றாங்க. மெய்வழி சட்ட தொழுவகத்தே வையம் மூழிதையும் மாட்டி வைக்க என்று இந்த வையம் முழுவதும் இந்த உலகத்தை பூரா இந்த மெய்வழி சட்ட தொழுவகத்துல மாட்ட வேண்டும் என்பதற்காக அந்த ஆட்டினை மேய்த்தார்கள் என்று. பாட்டையா தெய்வத்தை ஏன் ஆடு மேய்க்க வைத்தார்கள்? அதுல 2 காரணம் சொல்றாங்க. அது ஒரு காரணம் தெய்வத்துக்கு, இன்னொரு காரணம் தெய்வத்துக்கு அல்ல, நமக்கு. ஒரு காரணம் தெய்வத்துக்கு, இன்னொரு காரணம் நாம் நடக்க வேண்டும். நாம் எப்படி நடக்க வேண்டும், இந்த மெய்வழி குலத்து மக்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதைத்தான் அந்த பாட்டையா, அதாவது தெய்வம் அதுக்காக தான் அதை எடுத்து இங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்ப எதற்குன்னா தங்களை நீங்காது எத்தனை வருஷம்? 22 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம சொன்ன மாதிரி நகமும் சதையும் போல உயிரும் உடலும் போல வெளியமை சேர்க்க நேரம் போயிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ உடனே பிரிஞ்சு போயிட முடியுமா? 10 நாள் 15 நாள் ஒருத்தர்கிட்ட போய் வீட்டுல விருந்து சாப்பிட்டு பழகிட்டா அங்கிருந்து பிரியறதுக்கு எவ்வளவு மனசு வேதனையா இருக்கு. அப்போ அவர்களோட கூட இருந்த உடனே பிரிஞ்சு வர முடியுமா? முடியாது. ஆனா அவர்களுடைய செயல் என்ன? இந்த உலகத்தை உய்விக்க வேண்டிய செயல் யாருது? தெய்வத்து. அப்ப அதை கூடவே வச்சிருந்தா நடக்காதுங்கிறதுக்கு பிரிக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு அவங்களுக்கு. அப்ப அதற்கு பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதற்காகத்தான் ஆடு மேய்ச்சி தனியா அப்ப பிரிச்சு பாக்குறாங்க. உடனே போன்னு சொல்லாம இருக்கிறதுக்காக அது சொல்றாங்க. தங்களை நீங்காது, நல்லா சொல்றாங்க, தங்களை நீங்காது தொடர்ந்து ஒட்டி படிந்திருக்கும் எண்ணத்தினை மாற்றி பிரித்து தனித்துணிவு வர, இந்த மெய்வழிய தனித்துணிவா போய் நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அதை பிரிக்கிறாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, நமக்காக இந்த மெய்வழி குலத்து மக்களுக்கு, இந்த உலக மக்களுக்கே, நமக்கு மட்டுமல்ல இந்த உலக மக்களுக்கு இது ஒண்ணு ஒருத்தர் கடைபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல எந்த பிரச்சனையும் எந்த இதுவுமே இருக்காது. அத அற்புதமா தெய்வம் பாட்டையா சொன்னதா யார் எடுத்து கொடுக்குறா? தெய்வம் நமக்காக எடுத்து கொடுக்க. மேட்டிமை என்னும் கொடுமை தரித்திரியம். நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் மேட்டிமை வரக்கூடாது. நீ எவ்வளவு பெரிய படிச்சவனா இருந்தாலும் மேட்டிமை வரக்கூடாது. நீ எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் உனக்கு மேட்டிமை வரக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்றேன். அப்ப மேட்டிமை என்பது என்ன? எல்லா பணம் கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒருவனுக்கு மேட்டிமை இருந்தால் என்ன ஆகும்? கொடுமை தரித்திரியம். அதான். அப்போ மேட்டிமை என்னும் கொடுமை தரித்திரியம் எக்காலத்தேனும் முளை காணாது வேறரும் படியும். லேசா சொன்னாங்களான்னு கவனிக்கணும். அந்த இடத்துல முளையும் கூட லேசா கூட விடக்கூடாது, அது வேறரும் படியும் என்று கொடுக்குறாங்க. அத இன்னொரு பாடலை கொடுக்கணும். அகந்தை இளங்கை அறுத்தெடுத்து அது அடியோட
சுகந்தம் பதித்த என் செம்பொருளே. இந்த ஒன்றை மட்டும் கொடுக்கல, இன்னொரு செய்தியே தெய்வம் கொடுக்குறாங்க, அடுத்து கொடுக்குறாங்க. அதை தாழ்மை தகையானது, அது அந்த மேட்டுமை என்னும் கொடுமை தரித்திரியும் சிறிதும் கூட முளை காணாது வேறறும் படியும். அது ஒரு செய்தி, அற்புதமான செய்தி. அதுக்கு இன்னொரு செய்தி கொடுக்க, தாழ்மை தகையானது. இந்த மெய்வழியில வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் தாழ்மை தகையானது. என்னாலும் பாருங்க, தினம் என்னாலும் பணர் வீசி எழுந்து உதயம் செய்யவும். எப்படி சூரியன் உதயம் செய்தோ அதுபோல உதயம் செய்யவும் என்ற ரெண்டு ஒரு பெரிய அற்புதமான கருத்துக்களை இந்த தெய்வம் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அப்படியே எடுத்து இந்த ஆடுமேப்பு திருக்கோள காட்சியில கொடுக்குறாங்க. அடுத்து பாசுபத தவக்கோள பாவில் அதுக்கு குடில் கட்டி சாயந்தரமே அது அந்த இலை தலையில குடில் கட்டி அது பண்ணுவாங்க. நாங்கள்லாம் கூட அப்போ அரவணைச்சு உத்தரது உண்டு, சின்ன பையனில் உண்டு. அப்புறம் இடையில நிப்பாட்டிட்டாங்க தெய்வம். ஏன் நிப்பாட்டினாங்கிற அந்த கருத்து நமக்கு தெரியாது. அப்புறம் காலையில் அவர்கள் மறுபடியும் வருவாங்க. அந்த பாசுபத தவக்கோளப்பாவுக்கு அந்த திருப்பரங்குன்ற மலைக்கு பாட்டையா அனுப்புகிறாங்க. அங்கே ஒரு பிரித்தாங்க. அடுத்து தனியாக போய் தவம் இருக்கிறதுக்கு அனுப்பிச்சாங்க. கூட 10 பேர் 20 பேர் கூட வந்தார்களா என்றால் இல்லை, தனியாக வந்தார்கள். அதை கொடுக்குறாங்க பாடல்ல. தனிமையாக வழி துணை இன்றியே, தனிமையாக வழி துணை இன்றியே, தனெடுந்தூரம் காடு கரைகளும் பணிசை கேணியும் தோட்டம் நீரோடையும் பாறை குன்றும் படுகை நிலங்களும், இப்படி அதை அடிக்கிட்டே போறாங்க. அதை அடிக்கிட்டே எப்படி போய் இந்த திருப்பரங்குன்ற மலையில ஏறி அந்த தவத்தில் உட்கார்ந்தார்கள் என்பதை அந்த பாடல் மூலியமா தெய்வம் நமக்கு எடுத்து அற்புதமாக கொடுக்குறாங்க. அந்த பாசுபத தவக்கோள பாவுல அவர்கள் என்ன பெற்றார்கள்? அற்புதமான பல காட்சிகளையும் எல்லாம் பெற்றார்கள். அது என்ன பெற்றார்கள் என்றால் ஆயுதங்கள், அந்த யமனை வெல்லக்கூடிய ஆயுதங்கள். இந்த மனுவை மீட்டு அந்த சொர்க்கலோகத்துல அந்த கைலாய லோகத்துக்கு எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு வரக்கு என்ன ஆயுதங்கள் எல்லாம் என்ன வேணுமோ அதை தான் அங்கே பெற்றார்கள். அதை சிலதை மட்டும் சொல்றேன். இவ்வுலகத்தின் தூளக்கண்கள் அறியாத இருபுறமும் கருக்கோங்கிய கூரேறிய பட்டயமும், அது விரிவா சொன்னோம்னா லேட் ஆகும். பூமி எதிரும் ஓசையுடைய கடல் அறியாத வளம்புரி, கடல்ல இது கிடைக்காது, கடல் அறியாத வளம்புரி சங்கும், யாவற்றிலாலும் பட்டையில் கொடுத்து செய்யறதில்ல, யாவற்றிலாலும் கரம் தீண்டி செய்தறியாத கவன கன வேகங்கொண்ட உயிர் சக்கரமும், இவ்வுலகத்தில் உள்ள மனுப்பிலங்கள் எல்லாம் பாருங்க, 900 கோடியா 900 கோடி மக்கள் இருக்காங்க. அவ்வளவு பேர்த்தையும் கூட்டிட்டு வந்து தூக்குதல், தூக்கு அப்படின்னு சொன்னா தூக்க முடியுமா? ஏன் தூக்குதல்னு சொல்றாங்க? யாராவது இந்த யமனை ஜெயிக்க முடியுமா? 900 கோடி. அதுதான் சொல்ற தூக்குதல் என்ற, தூக்க வேண்டாம் ஐயா, அசைத்தலுக்கு கூட இப்படி அசையா பார்க்கலாம். யாராவது ஜெயிக்க முடியுமா? என்ன அது வார்த்தையா? அது தூக்குதல் செயலை சொல்றாங்க. தூக்குதல் என்ற அசைத்தலுக்கு கூட ஒரு அணுவாவது முடியுமா என்றால் முடியாது. அதை செய்ய பேய்மையை ஓட்டி, அந்த யமனைய பேய்மையை ஓட்டி சங்காரம் செய்யும் நூல் போல் நுணுகிய துடியெடுக்கையும் என்று அப்படி அதுலயும் நிறைய யாரும் கண்டறியாத தண்டாயுதமும் என்று அவர்கள் தெய்வம் அடிக்கிட்டே போறாங்க. அடுத்து அதுல மந்திரங்கள் வேற. அடுத்து என்ன அதுல பெறுகிறார்கள்? பாசுபத தவக்கோல போனா மந்திரங்கள், எத்தனையோ மந்திரங்கள். இந்திர கிரண ஒளியில் இளநீளமோடும் அந்தர் மாமுக எந்திரபானு மந்திரங்கள். அங்க ஆயுதங்கள், இங்க மந்திரங்கள். அதெல்லாம் தானே இந்த மெய்வழியை எவ்வளவு ஆக்க முடிஞ்சது, அதைத்தான் சொல்றாங்க. அப்ப சதிமாயை மேவும் பதிமேவு கோட்டின் மதிச்சுடார் தேக சுவாதீத மந்திரங்கள் என்று இப்படி எத்தனையோ மந்திரங்களை அதுலேயும் எடுத்து நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதெல்லாம் போய் நம்ம மான்மியத்துல பார்த்தோம்னா அற்புதமா அந்த அது ஒரே மணி நேரம் முத்துப்பேரில் அவ்வளவையும் நாம் கொடுக்க முடியாது. அதற்காக அதை கொஞ்சம் தள்ளிட்டேன் சுருக்கமா. அப்போ இப்படி எல்லா சன்னதங்களையும் அங்கே என்ன பெற்றார்கள்? பாசுபத தவக்கோல எல்லா சன்னதங்கள் பெற்றார்கள். அது தெய்வத்தினுடைய திருக்கரத்துல இளங்குச்சு. அவர்கள் ஞானத்துல அந்த தவத்துல ஏற ஏற அது எங்க வந்துச்சு அப்படின்னா அவருடைய திருக்கரங்களையும் அது அனந்தர்கள் அனந்த தேவர்கள்லாம் பார்த்திருக்கிறதா கண்டு கழித்தார்கள் என்று கூட. இவ்வாறு அந்த மணிமந்திரங்களையும் சரி அந்த சன்னதங்களையும் பெற்றுட்டாங்க. இனி எப்படியாவது இவர்கள் அந்த மெய்வடிய நாட்டணும் அப்படிங்கிறக்காக எப்படியா பாட்டையா 2
கேப் விட்டாங்க. ஒன்று ஆடு மேய்க்க சொன்னாங்க, தவத்தில் இருக்க சொன்னாங்க, கொஞ்சம் கேப் வந்துச்சு. இனி முழுமையா அனுப்பிச்சிடணும் இவங்களை அப்படின்னு முடிவு பண்ணி தான். ஆனால் இது தெய்வத்துக்கு தெரிஞ்சிச்சு. அவருடைய திருவடி கமலங்களில் முகத்தை புதைத்து கொண்டு தேம்பி தேம்பி அழுகிறாங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் பாட்டையா அது அது வரலாறு, அதை எடுத்து படிச்சீங்கன்னா கண்ணீர் வரும். அப்போ அது அந்த நிலைய அதை சமாதானம் சொல்லி பாட்டையா தெய்வம் அப்போ நினைவு தெய்வத்துக்கு எப்படி வருது என்றால், இந்த உடல்ல இருக்கிற சதையை பிச்சுட்டு, உயிரோட உடல்ல இருக்கிற சதையை பிச்சுட்டு வேங்கைகள் கடந்த காட்டுக்குள்ள தனியே சொன்னா எப்படி இருக்குமோ அது போலவும் கப்பல் ஒரு கடல்ல நடுக்கடல்ல கப்பலானது உடஞ்சி எல்லாரும் காணா போயிட்டாங்க. ஒருத்தர் மாத்திரம் திசை, எது திசை தெரியல, வேற ஒரு கப்பல் தெரியல, ஒரு துணை தெரியல, ஒரே ஒரு மரக்கட்டாயை பிடிச்சிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அது போல அந்த துன்பத்தை நினைச்சு பார்க்கணும். விளையாட்டு இல்ல, அந்த துன்பத்தை சொன்னான். ஒரு குடுமியில ஒரு தேங்காயை கட்டி விட்டுட்டு ஓடு நட அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அது போல இன்னொரு காரியத்தை தெய்வம் அற்புதமா எடுத்து சொல்றாங்க. ராஜபத்தினி என்று சொல்றாங்க. ராஜனபத்தி ஏன் ராஜபத்தினி சொன்னாங்க? பாக்கி ஆளுகள்லாம் பெண்கள் அல்லவா? அந்த இடத்துல யோசிச்சமாத எல்லாம் பெண்கள் தானே, எல்லாரும் கஷ்டப்படுறவங்க தானே, அது ஏன் ராஜபத்தினி முத்திரம் சொன்னாங்க? அப்படின்னா அங்க அரசு இருக்கு, புருஷன் இருக்காரு, ஆட்சி இருக்கு, மாட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இங்க இருக்கிறவங்களுக்கு இந்த பெண்களுக்கு ஒண்ணு இருக்கும், ஒண்ணு இல்லாம இருக்கும். அதனால இவங்களுடைய பிரசவ வேதனைய அவங்க தாங்க முடியாதுதான். அங்க அரசு இருந்துச்சு, ஆட்சி இருந்துச்சு, புருஷன் இருந்தாரு, தாய் இருந்துச்சு, தந்தை இருந்துச்சு, படைகள் எல்லாம் இருந்துச்சு, பணங்காசு, சொத்து, சுகம், வைடூரியங்கள் எல்லாம் இருந்துச்சு. அந்த பிரசவ வேதனைய தடுத்துச்சா? ஏதாவது மாற்றி அப்படி செம தூக்குற மாதிரி இருக்கிறதுக்கு இருந்துச்சா? என்ன சொல்றாங்க? உழைந்து உழைந்து, அந்த நேரத்தில் உழைந்து உழைந்து சுருண்டு மயங்கி, எப்படி அந்த வேதனை அப்படி அனுபவிச்சு சொல்றாங்க தெய்வம். சுருண்டு சுரண்டு உழைந்து உழைந்து மயங்கி தொடை உதறி தோல் உதறி இப்படி கஷ்டப்பட்டு இருந்தாலே அவள் எல்லாம் இருந்து, ஆட்சி இருந்துச்சு, மாட்சி இருந்துச்சு, அரசு இருந்துச்சு, புருஷன் இருந்தார், அதிகாரம் இருந்துச்சு, எப்படி அவர்களெல்லாம் இருந்தும் அதை அவர்களால் தாங்க முடியவில்லையோ அதுபோல நானும் அந்த நேரத்தில் அந்த பாட்டையாவை பிரியும் போது நானும் அதை உணர்ந்தேன் என்பதை கொடுக்குறாங்க. அடுத்து இப்படி எல்லாம் சமாதானம் சொல்லி அதற்கு மதுரையம்பதிக்கு உள்ள போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. மதுரையம்பதிக்குள்ள தெய்வம் வர்றாங்க. வந்தா அந்த மதுரையம்பதிக்குள்ள வரும்போது அந்த காலத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு வேஷ்டி கட்டியிருப்பாங்க, 4 முளை வேஷ்டி கட்டியிருப்பாங்க, ஒரு துண்டு மேலே போட்டிருப்பாங்க. பாக்கியெல்லாம் உடம்பு பூரா இந்துக்களா இருந்தா பட்டை பட்டையா விபூதி எல்லாம் அடிச்சுக்கிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறத பார்த்தா ஆளுக பக்தி மார்க்கத்துல போறாங்க. பள்ளிவாசலுக்கு போறவங்க பள்ளிவாசலுக்கு போறாங்க, சர்ச்சுக்கு போறவங்க சர்ச்சுக்கு போறாங்க. கதா காலட்சேபம் இந்த தெய்வீகத்தை பத்தி எடுத்து சொல்ற படித்தவர்கள் எல்லாம் எடுத்து சொல்றாங்க. அதையெல்லாம் நல்லா உன்னிப்பா எல்லாருமே நல்லா கேட்கறாங்க. இதையெல்லாம் தெய்வம் கவனிக்கிறாங்க. ஆஹா, இவ்வளவு பேர் இப்படி இருக்கிறார்களே, நம்ம எளிமையா ஈஸியா இந்த மெஞ்ஞானத்தை எல்லாம் அக்கறையோட தானே இருக்காங்க. அப்ப இவர்களை நம்ம ஈஸியா இந்த மெய்வழியில கொண்டு வர்றதுக்கு நாம் எப்படி அந்த நமது பிராணை ஐயனை பார்த்த உடனே நாம் பற்றினோமோ அது மாதிரி பற்றிடுவார்கள் என்று நினைச்சிட்டு தான் போய் ஒவ்வொருத்தையும் பேசி அந்த மகிழ மரத்தடியில, மீனாட்சி அம்மன் கோயில் மகிழ மரத்தடியில எல்லா இடத்துலையும் பேசுறாங்க. இருந்தாலும் எல்லாரும் சபாஸ் பட்டம் கொடுத்தாங்களே ஒழிய யாரும் அதுக்கு கொடுக்கல. உடனே தெய்வம் அவர்களா ஒரு முடிவு பண்றாங்க. என்ன முடிவு பண்றாங்கன்னா, இவர்கள் இந்த சுமை, குடும்ப சுமை இருக்கு இல்லையா, குடும்ப பாரம் இருக்கு இல்லையா, அதனால இவங்களை எல்லாம் இந்த மெஞ்ஞானத்துல கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால இந்த குடும்ப பாரத்தை ஏற்கனவே துறந்து இருக்கிறார்களே அவர்கள் சாமியார்களை போய் நம்ம பார்த்தோம்னா அவங்க தான் குடும்ப பாரத்தை விட்டாங்களே, அவங்களை ஈஸியா இந்த மெய்நிலைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தான் அவர்கள் அந்த சாமியார்களை தேடி அந்த அந்திக்கடை பொட்டல்ங்கிற அந்த இடத்துக்கு போய் அந்த சாமியார்களை பார்த்து சந்திச்சு அவனுங்க சோம்பேறி பிச்சை எடுக்கிறதா அவங்களுக்கு தொழில். வேற அவங்க ஞானமோ கிணமோ அந்த எண்ணமோ அவர்கிட்ட கிடையாது. சோம்பேறி பசங்க. அந்த சோம்பேறி சாமியார்க பிச்சை எடுத்துட்டு போய் தம்பாங்க. யாராவது ஒருத்தர் இந்த காசாய உடைய பார்த்துட்டு இவங்கெல்லாம் சாமி அல்லவா, அவர்கிட்ட ஏதாவது ஆசீர்வாதம் வாங்கிட்டோம்னா
நமக்கு ஏதாவது பிரயோஜனம் வருமே, நம்ம அதுலேயும் அந்த கதியும் கூட இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கா. அவங்ககிட்ட சுருட்டு வாங்கிட்டு வா, கஞ்சா வாங்கிட்டு வா, அப்படின்னு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த போதையில தெரிஞ்சுக்கிட்டு இந்த சோத்தை தின்னுட்டு போதையில தெரியறதை தவிர அவர்கிட்ட ஞான இச்சையே இல்லை என்பதை தெய்வம் போய் எடுத்து அவங்ககிட்ட பேசணுன்னே நல்லா அவங்களுக்கு விளங்குது. அப்போ இனிமேல் அப்புறம் பேசி பார்க்குறாங்க, அவங்ககிட்ட அதற்கான வாய்ப்பு இல்லை. அதற்கு பிறகு இந்த காசாய ட்ரெஸ்ஸை நம்மளே போட்டிருந்தோம்னா இந்த சாமியாரோட நம்மளையும் நினைப்பார்களே என்று உடனே அந்த காசாய ட்ரெஸ்ஸை பிச்சு அவர்கள் முகத்திலேயே எரிஞ்சிட்டு கூட வந்தவோட காஜி முசா சேட்டு கடையில் போய் துணி வெள்ளை துணி வாங்கிட்டு வான்னு சொல்லி அவர்கள் உடுத்திட்டு, அப்போதான் நம்ம இந்த குடும்பஸ்தர் நம்ம மூலம் காமலி தேக இன்பங்களை நுகர்ந்து கொண்டிருக்கிற இந்த குடும்பஸ்தர்களையும் இந்த மெய்வழியில் ஆக்குவதற்காக அதை குடிக்காட்சியாக தெய்வம் போட்டு காட்டினாங்க. அது ஒரு நிகழ்வு, குடிக்காட்சி நிகழ்வு. அந்த நாடகம் அதை நாடகமாக போட்டு அதை போட்டு காட்டினாங்க. அதில் குடிக்காட்சியில் யார் நடந்துங்கன்னா பாண்டி அனந்தர், குலசேகரனுடைய அப்பா மெய்வழி பாண்டி அனந்தர், மெய்வழி பேராண்டி அனந்தர், மெய்வழி தபோவனந்தர், தாடி வச்சிருப்பாரு தபோவனந்தர், மெய்வழி ஜெயபிரகாசனந்தர் அவருடைய தம்பி ஜெயபிரகாசனந்தர், மெய்வழி கோவிந்த ஐயங்கார், அவர் தான் ஜமீனா வருவார். ஜமீன் வேசத்தில் அவர் தான் ஜமீன். அந்த காலத்தில் அவரு தான் முதல் தங்க செம்பெடுத்து வருவார், வெள்ளை செம்பெடுத்து வெள்ளி செம்பெடுத்துவார், அப்புறம் பித்தளை செம்புக்கு வந்துடும், அப்புறம் சில்வருக்கு வந்துடும். இப்படி ஏன் என்னாச்சு, வர எல்லாம் சாமியாருக்கு பிடிங்கிடுவாங்க. அப்படி அந்த மாறுதான். அப்படி அதை எடுத்துட்டு சொல்றதெல்லாம் நல்லா அற்புதமா கோவிந்த ஐயங்கார் தான் அந்த ஜமீனா வருவார். அப்புறம் மெய்வழி நட்சத்திரநந்தர் அவர்கள், மெய்வழி காந்தமுனி அனந்தர் எங்கள் மச்சான் மெய்வழி காந்தமுனி அனந்தர், அப்புறம் ஜெகமகிழ் அனந்தர் வீரவள்ளியோட அப்பா, இவர்களெல்லாம் நடத்தி காட்டுவாங்க. அப்போ எல்லாருமே உண்மையான சாமியார்களா? அங்கே நம்ம போய் பார்க்க முடியுமா? அங்கே மதுரையில் போய் அந்திக்கடை போட்டல அந்த காலத்தில் தெய்வம் போயிருக்கும்போது நம்ம போய் பார்த்துருக்க முடியுமா? அதை நிதர்சனமா தெய்வம் இங்கே கொண்டு வந்து காட்டுவாங்க. எப்படி இருந்தாலும் தாடி வச்சிருந்தா தாடி, கமண்டலம் அப்படி கட்டை வச்சுட்டு மேலே உத்ராட்ச கட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படிங்கிற அவ்வளவும் அற்புதமா எடுத்து சாமி எப்போ தவத்தில் உட்காந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஒருத்தர் இமயமலை சுண்டக்கா பெருசு இருந்த அளவுல இருந்துச்சான். இமயக்கலை எப்படி இருந்துச்சு? இமயமலை சுண்டக்கா லெவல்ல இருக்கும்போது இவர் தவத்தில் உட்கார்ந்தாராம். இந்த தாடி எப்ப வளர்ந்துச்சு? அது இமயமலை சுண்டக்கா இருக்கும்போது இந்த தாடி வளருதான் இப்படின்னு எல்லா போய். அதுதான் முந்தைய சொல்லியிருப்பேன், மனிதனுக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் எத்தனை அறிவு, மனிதனுக்கு எத்தனை அறிவு அப்படின்னு சொன்னா 60 அறிவு. எத்தனை அறிவு? 60 அறிவு. ஏன் இது 6 அறிவுன்னு சொல்லணும்? அது தெரியாதனால கூட சொல்லுவோமே அப்படிம்பார். அடுத்தது ஒருத்தர் இடம் மறைச்சு சொல்லுவாரு, டேய் அப்ப தெய்வம் அதை பார்த்து முடிப்பான், 60 அறிவா அப்படின்னு கேட்பாங்க. ஓ ஏதோ தப்பா இருக்கும் போல் இருக்கு அப்படின்ட்டு, தப்பா இருக்கும் போல் இருக்குன்னு இன்னொருத்தர் இருந்துட்டு நான் சொல்றேன் பாரு, போடா போ, நான் 60 அறிவு சொல்லியே அவர் ஒத்துக்கல, நீ சொல்லிதான் ஒத்துக்க போறாரா அப்படின்னு இப்படியெல்லாம் அவர்கள் அந்த விளையாட்டு போல கொண்டு வந்து, அப்புறம் நீ எல்லாம் எங்கே போறன்னா பிடரி மார்க்கம் ஏறி அந்த வைகுண்டம் மெகராஜ் போன அதிகோல் மலைக்கெல்லாம் எதிராக பிடரி மார்க்கம்னு ஒரு சாமியாரை கேட்பான். பிடரியை காட்டுவார் அவர். அது மேலே ஏறி பேராண்டி அனந்தர் தான் மேலே ஏறி இப்படி தோளில் ஏறி இப்படி உட்கார்ந்து பிடரி மார்க்கம் ஏறுவார். காலை நல்லா துடைப்பார். கீழே கால் போய் ஒட்டலாமா சாமி இதுல? அதுக்காக காலையெல்லாம் தொடச்சிட்டு இந்த முழங்காலை வச்சு மேலே இப்படி ஏறுவார். அப்போ கேட்பாங்க தெய்வம் எது பிடரி அப்படிம்பாங்க. இதான் இருக்கு சாமி அப்படின்னு இப்படி காட்டுவாங்க. தலப்பா இருக்காது எல்லாத்துக்கும், எல்லாம் வெறுந்தலை தான். சாமியார்களை வெறுந்தலை, பெரிய முடி அது மாதிரியே இருக்கும். முடி கிடி மொட்டை கிட்ட அந்த கொட்டை எல்லாமே அப்படி இருக்கும். அப்போ அவ காட்டி தெய்வம் அப்படின்னு காட்டும்போது இப்படின்னு உட்கார்ந்துருப்பாங்க. அப்படின்னு தலையை நீட்ட சொல்லி இங்க என்னடா இருக்கு? மசுறு தான் இருக்கு. என்ன இருக்காங்க? பிடரி, அறிவு பிடரி, அறிவாகிய பிடரி. பிடரி என்றால் என்ன? அந்த அறிவு பிடரியில ஏறி அந்த மெஞ்ஞான செயலுக்கு போகணுமே ஒழிய இந்த மசுரில் ஏரியா அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுத்து அது இயற்கையா இருந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர்கள் கொஞ்ச நேரமா இருந்தாலும் பொய்ச்சாம்பியாரா நடிச்சிட்டாங்க அப்படிங்கிறக்காக பிராயச்சித்தம் அவர்கள் போயிட்டு வந்து பிராயச்சித்தம், ஏன்னா கொஞ்ச நேரமால் நினைவில் இருந்தாங்க இல்லையா அப்படின்னு பிராயச்சித்தம் பண்ணி அவர்கள் அந்த நிலைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு செய்தியை சொல்லிட்டு இதை முடிக்கலாம். எல்லாரும் திருவிழாவுக்கு வரும்போது ஆனந்தர்கள் அனந்திகள் இன்னும் எங்க மாதிரி ஆளுகளும் கூட சின்ன பிள்ளைகளும் கூட சொல்றவங்களா தான் சொல்லலாம். என்ன சொல்லணும்னா, அடதிடதடாம்புய கோடாயுத பஞ்சமுத்ராலம்ப
சன்னதாலங்கிருத ஆடக கடகபூடன மோன சடாமகுட வாசவிலாச கனகன கல்வ தனிப்பெருந்துரைச்சீர் வாடா நெறி கைபடித திருக்காப்பு கங்கண திருவிழாவிற்கு வந்திருக்கிறீர்களா அண்ணா? வாங்க வாங்கோ. வந்திருக்கிறீர்களா அக்கா? வாங்க வாங்கோ. நாங்கெல்லாம் வந்திருக்கிறீர்களா மாமா? வாங்க வாங்கோ என்று சொல்லணும்னு வற்புறுத்தி தெய்வம் எடுத்து சொன்னார். நம்ம எல்லாம் அந்த எப்படி மாற்றினார்கள் என்றால், அந்த செய்தலை செவிகன் வாயும் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. நம்மகிட்ட இருந்த இந்த மெய்வழிக்கு வந்த மக்களை பூரா இந்த பொய்ச்சாமியார்கள் மாதிரி இருந்த நம்ம அந்த நிலையில தான் இருந்தோம், அந்த எண்ணத்துல தான் இருந்தோம். அவர்களே மாற்றினாங்க. செய்தலை செவிகன் வாயும் தீக்குண பேழையெங்கும் கைத்தலை மலர்க்கை வைத்து களைந்தெடுத்தெறிந்தாங்காங்கு என்ன பண்ணாங்க? வைத்தனர் புதிதா எங்கும் வலிமைகள் குமுறி நிற்க மெய்த்திறன் வாரி பின்னும் அந்த வான்முகடத்துக்கு தெய்வம் இந்த திருவிழாக்கள் மூலியமா எடுத்து வச்சாங்க. அடுத்து பாசுப கடைசியில் நமக்கு நன்னம்பிக்கை வைப்பு என்னும் பாவ விமோச்சன திருமந்திரத்தையும் நமக்கு எடுத்து வச்சாங்க. நாம் அறிந்து செய்த பாவங்களை தொட்டும் அறியாமல் செய்த பாவங்களை தொட்டும் வெளிச்சமாய் செய்த பாவங்களை தொட்டும் அடக்கமாய் செய்த பாவம் எல்லா பெரும் பாவங்களையும் எல்லா சிறு பாவங்களையும் மன்னித்தருள வேண்டும். அந்த பாவம் விமோச்சன திருமந்திரத்தையும் தெய்வம் இந்த திருவிழாவில் வைகாசி திருவிழாவில் அற்புதமாக நமக்காக எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே நமக்காக தெய்வம் பட்ட அரும்பாட்டை நினைவுபடுத்தவே திருவிழாக்கள் எடுத்து வைக்கப்பட்டது. அதை நாம் உணர்ந்து அவர்கள் திருவாக்கின்படி நடந்து இகத்திலும் பரத்திலும் சீரும் சிறப்புமாக வாழ்வோம் என கூறி முத்தி பேருரை மீண்டும் தொடரும். நமஸ்காரம். இன்னைக்கு நமது அண்ணா மெய்வழி சாலை மாணிக்கம் அவர்கள் இன்னும் ஒரு 2-3 நாட்கள் தான், 3 நாட்களை புதுமையானல்ல அந்த திருவிழாவை நம்ம கொண்டாட போகிற திருவிழாவை பற்றி இப்பயே நமக்கு கண் முன்னாடி அந்த நிகழ்ச்சிகளை நமக்கு அருமையாக தொகுத்தார்கள் என்றால் அது மிகையாகாது. அந்த அளவில் நமக்கு ஒரு நினைவூட்டல். நாம் ஏன் இந்த திருவிழா பற்றி கடந்த நாட்களாக நம்ம பேசிட்டு வர்றோம் அப்படின்னா என்ன காரணம், ஏன் இதை நம்ம தொடர்ந்து பேசி வலியுறுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு அண்ணா இப்போ தான் சொன்னாங்க, அந்த ஆடு மேய்க்கிறதுக்கு முன்னாடி தெய்வம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா திருமண மகிழ்ச்சி பூப்ப அப்படின்றாங்க. அப்போ ஒருத்தருக்கு வாழ்வில் திருமணம் என்பது மிக முக்கியமான காலகட்டம். அதை அண்ணா சொன்ன மாதிரி 2-3 மாதத்துக்கு முன்னாடி நிச்சயம்லாம் பண்ணிடுவாங்க, பேசி முடிச்சிடுவாங்க. அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை அதனுடைய அந்த முகத்தில் அந்த மகிழ்ச்சியை, பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியை வெளிக்காட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த திருவிழாவை நாம் கொண்டாடுறோம் அப்படின்னா நம்முடைய தெய்வங்கள் பட்ட பாடுகளை நாம் நினைக்கும் போது அந்த எல்லைக்கு தெய்வம் நம்மளை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அப்படின்றத அண்ணா அந்த கார்மான குறிக்காட்சி மூலமாக நமக்கு விளக்குனாங்க. அந்த அளவில் இது மிக ரொம்ப அந்த அந்த கார்மான குறிக்காட்சின்றது தெய்வம் இருக்கும்போது நடந்த நிகழ்வுகளை நம்ம பார்க்கும்போதுல அந்த அறிவு எத்தனைன்னு கேட்கும்போதுல யாரும் சிரிக்கக்கூடாதவங்க கூட சிரிக்கிற அளவுக்கு அந்த வேடிக்கையாக சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தர் அறிவு எத்தனை அப்படின்னு கேட்கும்போது மாமா பாண்டியன் நினைக்கிறேன், அவர் தான் 6 அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தவங்க இல்லை அது 60 அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கதையாகவும் விளையாட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி அதை நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டினாங்க. அதுக்கடுத்து அண்ணா அந்த ஆட்டுக்குட்டி பாடும்போது ஆட்டுக்குட்டிக்கு உணவு எங்கே இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டியினுடைய பால் முளையில், அதாவது முளையில் பால் மடியில தான் பால் இருக்கு. அதை நோக்கி தான் ஏன் ஆட்டுக்குட்டி பின்னாடி போகுது அப்படின்னா, தாய்க்கு பின்னாடி ஏன் குட்டி போகுது அப்படின்னா அது வயிறு, அது பசியாடுறதுக்காக பின்னாடி போகுது. நாம ஏன் பசியாடுறதுக்காக தெய்வத்திட்ட முன்னாடி போறோம் அப்படின்னா அதை அண்ணா எடுத்து காட்டினாங்க. அது அறிவு வயிறு அப்படின்னாங்க. அந்த அறிவு வயிறு எங்கே இருக்கு அப்படின்றதுக்கு இப்ப நம்மளுக்கு வயிறு அப்படின்னா ஒண்ணுதான், ஆனா எல்லாத்துக்கும் அறிவு வயிறு 2ன்றத நமக்கு விளக்கமா எடுத்து காட்டினாங்க. இப்ப இந்த அறிவு வயிறு 1க்கே நாம சாப்பிட பசியாற முடியல அப்படின்னா திருப்பி பசிக்குது. ஆனா இது அப்படி இல்லை. இது அறிவு வயிறு எப்ப பார்த்தாலும் பசிக்கிட்டே இருக்கு. ஆனா அதுக்கு நம்ம உணவு அருந்த கொடுக்குறோமா? இல்லை. அறிவு வயிறு பசித்து கேட்டும் கொடுக்க மாட்டேன்றோம். கொடுக்காம அதுக்கான நம்ம சாக்கு புக்கு சொல்லிடுறோம், எனக்கு வேலை இருக்கு, நான் அதை பண்றேன் இதை பண்றேன், வணக்கத்துக்கு ஏன் போல, இல்லை எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. என்னைக்கு வேலை இல்லாமல் இருக்க போறோம்?
ஏன் நம்ம வேலையெல்லாம் என்னைக்கு எல்லாருக்கும் வேலை தான் இருக்குது. ஏன் அந்த வணக்கத்துக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து அல்லத்தட்டுறோமா, புறக்கணிக்கிறோமா, இல்ல உடம்பு சரியில்லையா, இல்ல வேலை இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. எது முக்கியம்? ஏன்னா உயிருக்கு தான் முதல்ல முக்கியம். உயிர் இருந்தா தானே நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்றத இன்னைக்கு மிக அழகாக எடுத்து காட்டினாங்க. அந்த குன்னு வயிறு அப்படின்னாங்க. குன்னு வயிறுனா மணி வயிறு அப்படின்னு ஒரு பேரு, அறிவு வயிறு. அந்த வயிறுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான், இந்த செவிச்சுவையை வழங்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு அண்ணா எடுத்தாங்க. தின்னாமல் தின்னு குன்னு வயிறு படைத்து அப்படின்னா இது அப்படின்னா. இப்ப நம்ம வந்து தினந்தோறும் பசியாடுறோம். நீ முந்தா நேரத்து பசியாடுறது என்ன அப்படின்னு கேட்டா நம்மளால சொல்ல தெரியல. ஆனா அது மாதிரியா இல்லை அப்படின்னா இது அப்படி இல்லை. எப்படி இந்த நம்ம வந்து பசியாறுனது நமக்கு தெரியாம நம்முடைய ஊன், நம்முடைய சதை எல்லாம் வளருது. அது சத்து எடுத்துக்கிறதா இல்லையா? அந்த சத்தை எடுத்துதானே இந்த ஊன் வந்து நம்ம 1.5 அடி முளத்துல இருந்தோம், ஒரு முளத்துல இருந்தோம். இன்னைக்கு எவ்வளவு 6 அடி உயரத்துல வளர்றோம் அப்படின்னா எப்படி? இந்த வாய் உணவு தான் வளர்த்துக்கிட்டு வருது நம்மளை. ஆனா அது கண்ணுக்கு தெரியுதா? தெரியுது. தெரியல, ஆனா உருவம் தானே தெரியுது. அதே மாதிரி தெய்வத்துடைய திருவாக்கியங்களை நாம படிக்கிறோம், கேட்கிறோம். ஆனா நமக்கு அது புரியுதா? புரியான்னு யோசிக்கவே வேணாம். அது நம்ம உள்ள போட போட ஃபிக்ஸட் டெபாசிட் சேர்த்து 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 வச்சோம்னா அது வந்து ஜீவனானது வளரும். அந்த வளருது, அது கண்கூடா தெரியுது. எப்படின்னா ஒருத்தவங்க பேசும்போது அந்த பேச்சு வழக்குல தெரியணும். இப்ப அண்ணா பேசுறாரு அப்படின்னா இன்னைக்கு பேசுனது அனைத்தும் முத்து முத்தாக தொகுத்து அழகாக பாசுபதக்கங்கள் திருவிழாலாம் என்ன, ஆடு மேய்க்கிற திருவிழாலாம் என்ன, பாவ மன்னிப்பு திருவிழாக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு என்ன, இதெல்லாம் வந்து தெளிவா அங்கங்கே எடுத்த மின்னி கிடக்கிற முத்துக்களை கோர்த்து வரிசையா நமக்கு அது சொல்லும் போதுதான் மிக அழகாக இருக்கு. தெய்வம் வந்து ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒரு பாடல் இயற்றிருக்காங்க அப்படின்றதையும் அழகாக ஒரு பாடல் மூலம் எடுத்து காட்டினாங்க. எங்கும் மெய்வழி ஏறி தொலைங்கிட அப்படின்றத எடுத்து காட்டினாங்க. இந்த திருவிழா மேய்ப்பதற்கு, அந்த ஆடு மேய்ப்பதற்கான காரணத்தை வந்து இவருடைய ஒரு சிறப்பான கோணமா இருந்துச்சு. அந்த காரணங்கள் 3 காரணங்கள் நம்ம இந்த சபை முழுக்கும் பேசிட்டு வந்தோம். அந்த தனித்துணிவு வர செய்யும் சொல்லும் போதுல தெய்வத்திற்கான அந்த தங்களை நீங்காது தொடர்ந்து ஒட்டி படிந்திருக்கும் எண்ணத்தினை, எண்ணம் தான். அப்ப இங்க மெய்வழின்றது என்ன அப்படின்னா எண்ணம் தான். தெய்வத்தின் மேல நாம எவ்வளவு அன்பு வைக்கிறோமோ, ஆனா தெய்வம் தான் தேர்ந்தெடுக்கணும். இதை இப்ப நம்ம தேர்ந்தெடுக்கல. தெய்வத்தை நாம ஒருபொழுதும் தேர்ந்தெடுக்க முடியாது. அதுக்கு நம்ம அருகதை லாய்க்கு அற்றவர்கள் தான். நம்மள வந்து தெய்வம் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா அதற்கு நாம தகுந்த பிள்ளைகளாக மாறிக்கொள்ள வேண்டும் எண்ணத்தினை. ஏன்னா இப்ப மெய்வெளியில சேர்ந்திருக்கவங்க யாருமே வாய்ப்பட முடியாது அப்படின்னு பேச முடியாது அப்படின்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா தெய்வம் நம்ம எண்ணத்துல இருக்காங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு ஒவ்வொரு கேள்விக்கு பதில் கொடுத்தோம் அப்படின்னா, யாராவது சின்ன குழந்தை கூட பதில் சொல்லுச்சுன்னா அந்த பதிலுக்கு வந்து, அதாவது சொல்லற்க சொல்லின் பொருள் இருந்து அப்படின்ற மாதிரி வெல்லும் சொல் இன்மை எறிந்து அப்படின்னு திருக்குறள்ல ஒரு குறள் வரும். அந்த மாதிரி நம்ம சொற்களை தேர்ந்தெடுத்து பேசணும் அப்படின்றதுக்கு அண்ணா அன்னைக்கு உதாரணமாக ரொம்ப தெளிவாக எடுத்து பேசினாங்க. அந்த திரு ஆலவாயின் ஒளிபாமலையினுடைய முகநேரு அழியா வழிபாதை ஒட்டி பற்றி கொண்டு அந்த இதை செயல்படுத்துறதுக்காகத்தான் 2 காரணத்திற்காக தெய்வம் வந்து ஆடி மேய்ச்சாங்க அப்படின்றது. அந்த எண்ணத்தினை மாற்றுறதுக்கு ஒண்ணு, அப்புறம் மெய்வெளி வந்து எங்கும் பரப்புறதுக்காக தனியா தெய்வத்துக்கு தனி துணிவு வர செய்வதற்காக தான் அப்படின்னு மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டினாங்க. அடுத்தபடியாக நமது அண்ணா மெய்வழி நமது அண்ணா சாலை ஐயப்பன் அவர்கள் அப்படியே பேசலாம். உங்களுக்கு கட்ட நீங்க வீட்டு எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் எங்க அணி தலைவர்னு சொல்லுவோம் நாம அவரை. என்னன்னா நாங்க வந்து ஒரு கடந்த 3 வருஷமா தெய்வத்தோட செயல் இப்போ பேச பணிச்சாங்க, போய்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு அவர் கொஞ்சம் தலைமையாக வச்சுக்கிட்டு அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு அண்ணா வந்து இந்த வைகாசி திருவிழா பாசுபத கங்கண திருக்காப்பு அதை பற்றி ரொம்ப விரிவாக பேச வேண்டியதை எசென்சியலாக பேசிட்டார். அதில் ஆடுமேய்ப்பு திருக்கோல காட்சியும் வருது.
அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நாங்களாம் சின்ன பிள்ளையா இருந்தோம். அவருக்கு 18 வயசு அப்படின்னாக்கா எனக்கு 10 வயசு. எல்லாம் போவாங்க, கம்மாக்கரைக்கு போவாங்க அந்த மாலை நேரத்தில். நாங்களும் போவோம். ஆனால் என்னதுன்னு எங்களுக்கு தெரியாது அது. ஏன்னா அந்த அறிஞ்சிக்கிற பக்குவமும் அதுக்கு உண்டான அறிவும் அப்போ இல்லை. அதே மாதிரி அந்த பாசுபத தவக்கோல காட்சி இரவு நேரத்தில் 9 மணி வணக்கத்துக்கு அப்புறம் நடக்கும்போது எல்லா ஆனந்தர்களும் கதறி அழுதுகிட்டு போகிற காட்சியை பார்த்துருக்குறோம். ஆனால் அவங்க ஏன் அழுதாங்கங்கிறது தெரியாது. ஆனால் காலப்போக்கில் அந்த விளைந்து விளைவேறி வரும் அந்த அறிவு பருவம் வரும்பொழுது தெய்வம் அந்த அறிவாகாரத்தை ஊட்டி ஊட்டி நம்மளையும் அந்த நிலைக்கு கொண்டு போய் வச்சிருக்காங்கிறத நினைச்சுக்கும் போது தான் அந்த செயல் அபரீதமாக நடந்துக்கிட்டு இருக்குங்கிற உண்மை புரிய வருது. அதில் அந்த சாமியார் வேஷம் போட்டதை பற்றி பேசும்பொழுது நாங்கள் அந்த திருவிழாவுக்கு ஒரு முறை வந்திருக்கும் பொழுது காலமேகானந்தர்னு நடிப்பார்னு நினைக்கிறேன். காலமேகானந்தர் சாமியார் வேஷம் போடுவார். அவரு பட்டையா விபூதியெல்லாம் அடிச்சுட்டு உத்ராட்ச கொட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு சாலையில் உலாத்துறாங்க. நாங்களாம் சின்ன பசங்க, உங்களுக்கு இங்கே வேலை கிடையாது சாமி, நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அது யாருன்னு அனந்தர் தெரியல. அவங்க சிரிச்சுக்கிட்டே போயிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து கூடவே பின்னாடி போகிறோம். எங்கே தான் போகிறாரு பார்க்கலான்னா ஒரு விடுதிக்குள்ளே போனார். எல்லாத்தையும் கட்டி போட்டார். தலைப்பாவெல்லாம் கட்டிக்கிட்டு மறுபடியும் கில்லாம் போட்டுக்கிட்டு ஆலயத்துக்கு போனார். அவர் சொன்ன மாதிரி தெய்வம் தீர்த்தம் போட்டு அந்த சன நேரமாச்சும் அந்த போலியில் இருந்துட்டாங்களேங்கிறதுக்காக திரும்பவும் தன் நினைவுக்கு கொண்டு வந்து மறுபடியும் பழைய அனந்தர்களாக மாற்றி வச்சனுடைய சிறப்பை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது. அது நினச்சி பார்க்கும்போது அப்படியே கொஞ்ச நேரம் சிந்தனை வந்து அங்கே லயிச்சிருச்சு. எதுக்காக இதெல்லாம் ஏன் எடுத்து வச்சாங்க? தீக்கிரை ஆக்குவதற்கோ திருநாள் இட்டு வளர்த்தோ, அரசு கிளி வளர்த்தது அமளி அழிவினுக்கோ பூரண பாடல பாடுறாங்க. அப்போ இது எல்லாம் ஏன் பேச வேணும்? இப்போ சிவராஜன் வந்து இதை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வராரு. நாங்களும் இடையில கலந்துக்கிறோம். இது காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒளிவாமலையினுடைய பாதை நேர்பாதையை விட்டு நம்ம மாறிடக்கூடாது. நம்ம மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறைய உலகத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. கரணம் தப்பினால் மரணம்னா, இந்த கரணத்துல இந்த ஒளிவாமலை மணி வயிறுக்குள்ள இது புகழ அப்படின்னு சொன்னா மரணம் நிச்சயம். அதனால்தான் இந்த கரணத்தை வந்து நம்ம தப்ப வைக்க கூடாது. சதா அந்த ஒளிவாமலையினுடைய ஓசை நம்மளுடைய சிந்தனையில இருந்து இந்த செவி கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தெய்வம் உத்தரவு பண்ணாங்க. அந்த வகையிலே திருவிழா கண்டு கழிக்கிறத அந்த பேசி காமிச்சிட்டார். அதாவது முதலே பாடினார், கண்டிடும் காட்சியை விண்டுரைக்காக காசினி மாந்தரிடம். அது வந்து அகமிய பொருளை பற்றி பேசுகிறாங்க தெய்வம். இருந்தாலும் இப்போ நம்மெல்லாம் புதுசாக வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நன்மன மக்கள் நிறைய பேர் வராங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வராத அளவுக்கு இந்த டாபிக் இன்னைக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோமே. ஏன் அப்படின்னா அவங்க கண்டு கழிச்சவங்க. அவருக்கு 8 வருஷம் கேப் இருக்கு. அந்த 8 வருஷத்தினுடைய அறிவு முதிர்ச்சி அங்கே இருக்கும் இல்லையா, அப்போ நினைவில் வந்து நல்லா பதிஞ்சிருக்கும். கம்மாயில போய் அந்த வாங்கருவாலை வச்சுக்கிட்டு தெய்வம் வந்து இலைகொடை கொடியை அறுத்து போட்டது, அந்த சத்தம் போட்டு ஆடுகளை கூவி அழைச்சது, அந்த கொட்டாங்குச்சியை தொங்க போட்டுக்கிட்டு நடந்து வந்தது. அதே மாதிரி இரவு அந்த பாசுபத்த தவக்கோல காய்ச்சல் அந்த பச்சை செருவாணி பச்சை தலப்பா அதானன்னா அதை கட்டிக்கிட்டு கண்கொள்ளாத காட்சி, சிலுக்குது உடம்பெல்லாம். இதெல்லாம் வந்து நம்ம காணாததை வந்து காண வச்ச மாதிரி அந்த சொல் செய்யுது. இப்போ புறத்துக்கே அப்படின்னா நிஜமா தெய்வ வாக்கியத்தை நம்பணும்னா அகமும் விளங்கும் புறமும் விளங்கும் என்பதை கூறிக்கொண்டு நமக்கெல்லாம் இன்று இந்த கோடாயுத பாசுபத திருக்காப்பு சன்னத திருவிழாவினுடைய முத்திப்பேருரையை சிறப்பாக வழங்கிய அண்ணா அவர்களுக்கு மேலும் ஒரு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். நீங்க வந்துருங்க. ஜீவ சகோதர அனைவருக்கும் அன்பான நமஸ்காரம். இன்னைக்கு நம்முடைய ஜீவ சகோதரர் நெய்வேலி சாலை மாணிக்கம் அண்ணா அவங்க வந்து நம்ம எல்லாரும் இன்னும் ஒரு 2-3 நாள்ல கொண்டாட இருக்கிற அந்த திருவிழாவை
கொண்டாடுற மகிழ்ச்சியை நமக்கெல்லாம் இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. அந்த காட்சி பெருமான உள்ள தூர திருமேனியோட இருக்கும்போது அந்த காட்சியை கண்டவர்களுக்கும் சரி, அந்த காட்சியை காணாம இன்னைக்கு புதுதா வந்தவங்களுக்கும் சரி, அந்த ஆணி பொன்னம்பல காட்சியை அழகா கண் முன்னால எடுத்து காமிச்சாங்க அண்ணா. அது வேணா இந்த காசினி மாந்தர்கள் முன்னால வேணா சொன்னா அவங்களுக்கு கேட்காது. நம்மெல்லாம் காசினி மாந்தர்கள் இல்லை அல்லவா? அதனால நமக்கு அந்த பொன்னம்பல காட்சி இன்னைக்கு நேரா கண்டது போல ஒரு மகிழ்வு அண்ணா இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஆடு மேய்ப்பு, அந்த ஐயறிவு ஆடுகளுக்கு எப்படி வயிறு புடைக்க அவங்க உணவு கொடுத்தாங்களோ அது போல நமக்கும் இந்த புண்ணு வயிறானது, அறிவு வயிறானது புடைக்கும்படி அவங்க எப்படி இன்னைக்கும் அவங்களுக்கு நமக்கு அருந்த கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்நாளில் மேய்த்த அதன்படியே இந்நாளும் மேய்க்கிற அந்த அதிசயத்தை எல்லாம் அண்ணா அவங்க எடுத்து காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அண்ணா அந்த எதுக்காக அவங்க அந்த தனி துணிவு வர செய்யறது, அது நமக்கும் தான் அந்த தனி துணிவு வரணும், நம்மளுக்கும் தான் அந்த மேட்டிமை என்னும் குடிமை தற்ற வரக்கூடாது, நமக்கும் தான் அந்த தாழ்மை தகைமை உதயம் செய்யணும், அதுக்காகத்தான் அதுல சொல்லியிருக்கிற ஒவ்வொன்றுமே நமக்காகத்தான் அப்படிங்கிறதையும் அண்ணா அவங்க எடுத்து காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அப்போ அவங்க பெற்ற அந்த தவத்தினால அவங்க பெற்ற அந்த சன்னதங்கள் பற்றியும், அப்ப என்னென்ன சன்னதங்கள் பெற்றாங்க அதெல்லாம் அண்ணா அவங்க எடுத்து சொல்லி, அதுக்கப்புறமும் 15 நாள் அந்த சன்னதங்கள் பெற்ற பிறகும் அவங்க கூடவே ஒரு பட்ச காலம் 15 நாள் கூடவே இருந்து அவங்களுக்கு கொடுத்த அந்த மந்திரங்கள் பற்றி எல்லாம் அண்ணா அவங்க எடுத்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் செஞ்ச பிறகு அவங்க எப்படி வேதனைப்பட்டாங்க, இந்த உடல்ல இருக்கிற சதையை பிச்சு எடுத்து வேங்கைகள் நிறைஞ்ச ஒரு காட்டுல, ஒரு வேங்கை முன்னால இல்ல, வேங்கைகள் நிறைஞ்ச ஒரு காட்டுல தூக்கி போட்டா எப்படி இருக்குமோ அப்படியான வேதனையாக இருந்தது. அதுக்கப்புறம் திசை தெரியாத ஒரு கப்பல் ஒரு கடல்ல தத்தளிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. ஒரு குடுமையில தேங்காயை கட்டிவிட பெற்றது போல இருந்தது. அதுக்கப்புறம் ராஜபத்தினி மங்கை நல்லான்னு எதுக்காக சொன்னாங்க அப்படின்னு அண்ணா அவங்க எடுத்து காமிச்சாங்க. அதாவது ஒரு ராஜபத்தினி நங்கையா இருந்தா கூட அவளுக்கும் பிரசவ வேதனை இருக்கதான் தெரியும். இவ ராஜபத்தினி, அதனால இவளுக்கு பிரசவ வேதனை இருக்கக்கூடாதுன்னு இருக்காது. அது போல நம்ம தெய்வம் அவர்கள் ஈசனே அவதாரம் எடுத்து வந்தவங்கதான், வந்தாலும் அவங்களுக்கும் அந்த பிரசவ வேதனை இருந்தது அப்படிங்கிறதுக்காக தெய்வம் அவங்க அதை உதாரணமா கொடுத்துருப்பாங்களோன்னு நான் நினைக்கிறேன். இப்படி எல்லாம் அண்ணா அவங்க எடுத்து காமிச்சு கடைசியாக அந்த அவங்க சாமியார்களை சந்திக்கும் போது நடந்த அந்த நிகழ்வுகளையும் நமக்கு நேரடியா பார்த்த மாதிரி எடுத்து காமிச்சாங்க. அறிவு எத்தனை அப்படின்னு கேட்டவொடனே அது கூட எத்தனைன்னு தெரியாம 60ன்னு சொல்லி வைப்போம்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க. நாங்கெல்லாம் அந்த நேரம் பார்த்துருக்கோம். தெய்வம் அவங்க 60 அப்படின்னு கேட்டவொடனே இன்னொருத்தரு 60ன்னு சொல்லாத 6ன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. போயா, நான் 60ன்னு சொன்னதுக்கே அவர் ஒத்துக்கல, நீ 6ன்னு சொல்றதுக்கா ஒத்துக்கிட போறாரு அப்படின்லாம் சொல்லும் போது அங்க சிரிக்காதவங்களே இருக்க முடியாது. அப்படி அன்னைக்கு நடந்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் அண்ணா அவங்க எடுத்து காமிச்சாங்க. அப்போ அந்த ஜமீன்தாரா வர்றவர் எப்படி அவங்ககிட்ட வரும்போது முதல்ல தங்க தெம்பு கொண்டு வருவாரு, அப்புறம் அடுத்து வெள்ளி தெம்பு கொண்டு வருவாரு, அதுக்கப்புறம் பிட்டையா இருக்கும், அதுக்கப்புறம் எவர் சில்வராச்சு, இப்படி அவங்ககிட்ட போனா எல்லா செல்வங்களும் சேர்ந்துதான் போகும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு விளையாட்டாகவே தெய்வம் அவங்க எடுத்து காமிச்சதையும், அதுக்கப்புறம் கடைசியா நம்ம பாவ மன்னிப்பு திருமந்திரம் ஓதுறதையும் அண்ணா அன்னைக்கு திருவிழாவில் வர்ற ஒரு நிகழ்வை விடாம எல்லாத்தையும் எடுத்து காமிச்சு கடைசியா நமக்கு ஒரு பண்பு தெய்வம் இந்த திருவிழாவுக்கு வந்த சகோதரர்களே, ஜீவப்பிரவியர்களே வாருங்கள், இந்த அடபில தடாம்பிய கோடாயுத பஞ்சமுத்திராலம்ப இந்த திருக்காப்பு கண்ணன திருவிழாவுக்கு வந்த சகோதரர்களே வாருங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் நமஸ்காரம் சொல்லணுங்கிற அந்த ஒரு பண்பையும் நமக்கு எடுத்து காமிச்சு அண்ணா நிறைவு செஞ்சாங்க. அண்ணா அவர்களுக்கும் சிவராஜன் அண்ணா அவர்களுக்கும் எனது அன்பான நன்றிகள் வந்து நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா நமஸ்காரம். சாலை சிவராஜன் அண்ணா நமஸ்காரம். நெய்வேலி சாலை மாணிக்கம் அண்ணா, சாலை ஏப்பன் அண்ணா அனைவருக்கும் நமஸ்காரம். சாலை விஸ்வகனி அக்கா நமஸ்காரம். சாலை ஜெயராமன் அண்ணா நமஸ்காரம். மற்றும் அனைத்து ஜீவ பிரிவருக்கும் நமஸ்காரம். இது நம்ம சாலை நெய்வேலி சாலை மாணிக்கம் அண்ணா அவங்களோட பாணியிலேயே ரொம்ப சிறப்பா வைகாசி மாத நீதிநெறி கோடாயுத சன்னத திருக்காப்பு கங்கண திருவிழாவை பற்றி முத்துப்பேரு ரொம்ப சிறப்பாக நடத்தினாங்க. ஆக்சுவலா நான் அதை பார்த்ததில்லை. இன்னைக்கு ஒவ்வொரு வாரமும் அந்த மாதிரி பண்ணாங்க. இன்னைக்கு அண்ணா அப்படியே நேரா என்னோட கண்ணுனாலே கொண்டு வச்சுட்டாங்க எல்லாத்தையும். அதாவது இந்த நீதிநெறி கோடாயுத சன்னத திருக்காப்பு கங்கண திருவிழா எப்படி எப்படி நடக்கும், முதல்ல இந்த ஆடு மேய்ப்பு திருக்கோலப்பா, அப்புறம்
பாசுபத கங்கண திருக்கோலப்பா, அப்புறம் இது புத்தாடைய புனைச்சியல் திருவிழா, அந்த நாடகம் நடிச்சு காமிக்கிறது எல்லாமே அப்படி கண் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. அதாவது தெய்வம் வந்து ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒரு பாட்டு வச்சு ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னாங்க அண்ணன். அதாவது இந்த இதுல வந்து எங்கும் மெய்வழி ஏறி தூளங்கிட நன்கூடத்தீரை ஆண்டருள் நாயகம் தங்கன முத்தீரை காப்பு பெற்றது, தங்கன முத்தீரை காப்பு பெற்றது, பொங்கும் வைகாசி பூரணை நாளிதே அப்படின்னு தெய்வம் அந்த பாட்டு சொல்லிதான் அந்த இது விழா ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் தெய்வம் வந்து எதுக்காக இந்த ஆடு மேய்ப்பு இதை வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, அதாவது நம்மளை வந்து இந்த ஆடறிவு ஆட்டை மேய்க்கிறதுக்காக தெய்வம் வந்து அப்பவே ஐயறிவு ஆட்டை மேய்க்கிறதுக்காக இது எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதாவது சின்ன வயசுலயே தெய்வத்துக்கு 9வது வயசுலயே அப்போ வந்து அவங்க அம்மா அப்பா இருக்கிறப்போ அங்க வந்து அந்த ஆடு இது வட்டி பெருகி அந்த சமயத்துல அவங்களுக்கு அந்த 150 வருடத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஆள் கிடைக்கலையும் அந்த ஆடு மேய்க்கலாம். அதனால தெய்வம் வந்து நமக்கு ஒரு நல்ல விளையாட்டு கிடைத்தது என்று அப்பவே மேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. அது மெயினா என்னன்னா அந்த ஜீவேச ஏற்றுச்சு நம்ம தலையில ஏற்றுறதுக்காக தான் மெயினா அதை ஏற்றுனாங்க, சுத்திக்காகன்னு சொன்னாங்க. நிறைய சொல்லிட்டு அதாவது அப்புறம் வந்து இந்த நம்ம பாட்டையா வந்து தெய்வத்துக்கு எதுக்காக இந்த ஆடு மேய்ப்பு இது பணி ஆடு மேய்ப்பு பணியை வந்து இது விதித்தாங்கன்னா, மேட்டிமை என்னும் கொடுமை தரித்திரியம் உலை காணாது வேறொருபடியும் வைக்கிறதுக்காகவும், அப்புறம் அந்த தாழ்மை தகையானது என்னாலும் பணர் வீசி எடுத்து உதயம் செய்யவும், இந்த ரெண்டு வந்து நமக்காகன்னு சொன்னாங்க. அதாவது அண்ணா அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனா தெய்வத்துக்கு மெயினா என்ன எதுக்காக அந்த ஆடு மேய்க்கிறதுக்கு பணித்தாரர்கள்னா, தங்களை நீங்காது தொடர்ந்து ஒட்டி படர்ந்திருக்கும் அந்த எண்ணத்தினை மாற்றத்திற்கு அந்த எண்ண துணிவு வருவதற்காக தான் சொன்னாங்க. அந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க. காலம் கருதி ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் அவங்க விட்டு போயிருது ரொம்ப சிறப்பா இருந்தது. அனைவருக்கும் நமஸ்காரம். 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 அண்ணா ஜெயராமண்ணா. நமஸ்காரம். இன்னைக்கு மெய்வழி சாலை மாணிக்கம் அண்ணா வந்து வைகாசி திருவிழாவை பற்றி அப்படியே கண் முன்னால கொண்டு வந்தாங்க. சொல்லறிய நால்வேதம் அங்கமாரம் அப்படிங்கிற அந்த பாடலை பாடி இந்த வைகாசி மாத திருவிழாவை பற்றி எடுத்து வச்சாங்க. ஒவ்வொரு திருவிழாவுக்கும் தெய்வம் ஒரு பாடலை எடுத்து வச்சிருக்காங்க. அந்த வைகாசி திருவிழாவிலையும் ஒரு பாடல் வச்சிருக்காங்க. எங்கும் மெய்வழி ஏறி துலங்கிட நம் குலத்தினை ஆண்டருள் நாயகம் தங்கன முத்திரை காப்பு பெற்றது பொங்கும் வைகாசி பூரணை நாளிலே அப்படிங்கிற அந்த திருப்பாடலை பாடி அண்ணா வந்து அந்த மெய் வந்து முதல்ல அரூபமாக இருந்தது. அது ரூபமாக எப்போ வந்தது அப்படின்னு கேச்சுன்னா, மார்கழி மாதம் அந்த திரு அவதார திருநாளை நம்ம கொண்டாடுறோம். அது திரு அவதார திருநாளாக பங்குனி மாசம் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாங்க. தெய்வம் குருபெருமானவர்களிடம் வந்து பிரம்ம உபதேசம் பெற்ற நாள் அது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அந்த பிரம்மோபதேசம் பெற்றதுல இருந்து 22 ஆண்டுகள் அவர்கள் குருபெருமான் கூடையே நடந்து, எப்படின்னா நகம் சதையும் போல உடலும் உயிரும் போல வெளியின்மை சேர்க்கை போல இருந்தாங்க அப்படிங்கிறதையும் எடுத்து வழங்கினாங்க. அப்புறம் எல்லா மதத்திலையுமே ஒவ்வொரு அவங்க மதத்துல வந்து புத்தாடை புரிந்து அந்த திருவிழாவெல்லாம் கொண்டாடுவாங்க. நமக்கும் நம்ம தெய்வம் வந்து இந்த வைகாசி திருநாள்ல நன்னம்பிக்கை ஓதும் இந்த நாளில் வந்து புத்தாடையை எடுத்து வச்சு அதை உறுத்தி வர்றதுக்கு உத்தரவு தெய்வம் கொடுத்து அதை நடத்தி வராங்க அப்படிங்கிறதையும் நாம் அதை பின்பற்றி அதை செய்து வருகிறோம் அப்படிங்கிறதையும் அந்த பாவ விமோச்சன திருமந்திரம் போதுற அந்த நாள்ல தெய்வம் வச்சிருக்காங்கன்றதை காமிச்சாங்க. அதுக்கடுத்து இந்த பெரிய கம்மாயில வந்து ஆடு மேய்ப்பு திருவிழா
அப்ப தெய்வம் வர்ற காட்சியை அண்ணா எடுத்து காமிச்சாங்க. அவங்க எப்படி ஆடை ஊட்டி வருவாங்க, கிழிந்த துணியில மேலாடை எல்லாம் கிழிந்திருக்கும், அப்படி அந்த அந்த காட்சியை நமக்கு எடுத்து கொடுத்தாங்க. அதுல அந்த பாடல் பாடினாங்க, கிடைத்து கொஞ்சம் பிரிந்து சாவி அப்படிங்கிற அந்த பாடலையும் பாடி நமக்கு எடுத்து அந்த காட்சியை எப்படி கொடுத்தாங்கன்னா, தெய்வம் எல்லாம் காட்சியா தான் எடுத்து வச்சிருக்காங்களே ஒழிய அதை காட்சி ரூபமா நமக்கு கண்டாதான் தெரியும். எப்படி ஒரு காட்சி, மேலே ஒரு சூரியன், கீழே ஞான சூரியன், அந்த காட்சியை அந்த கண்ட காட்சியை விண்டுரைக்காகும் அப்படிங்கிறத அந்த காட்சியை சொல்லி அதை நமக்கு எடுத்து காட்டி அப்படியே அந்த அதுக்கு கீழே அந்த கண்ட காட்சியை விண்டுரைக்காகும் அப்படின்னு கேட்டு கொடுத்தாங்க. அதை வள்ளல் பெருமான் என்னமா எடுத்து கொடுக்குறாங்க, ஆணி பொன்ன பழத்தை கண்ட காட்சி அற்புத காட்சி அம்மா அப்படிங்கிற அந்த பாடலையும் எடுத்து வளர்ந்தாங்க. எதற்காக தெய்வம் ஆடு மேய்ச்சாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்மை போல ஆடுகளை மேய்ப்பதற்காகவே தெய்வம் 9 வயதிலேயே அவர்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தினாங்க. என்னன்னா, அவங்க 183 ஆண்டுகளுக்கு முன்னால அவங்க அப்பா கேட்குறாங்க, ஆடு மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தெய்வம் நான் மேய்த்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஆனந்தத்துல அந்த அப்பவே அந்த அனுபவத்தை தெய்வம் பெற்றிருக்காங்க. தெய்வம் எப்படி மேய்க்கிறாங்கன்னா, ஏட்டுக்கள் விரித்து பாட்டுக்கள் பாடி அடித்து ஓட்டி கொண்டு அந்த ஆடை மேய்க்கிறாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கொண்டாங்க. இதுல இன்னொரு செய்தியையும் அண்ணா எடுத்து வளர்ந்தாங்க. திங்காமல் தின்பது இது அப்படிங்கிறதையும் எடுத்து சொன்னாங்க. அது காது வழியாக உண்பது அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய பார்த்தோம். இந்த மாதிரி வார்த்தைகளை அதை துண்ணு வயிறு பிறப்புடைத்து அப்படிங்கிற அந்த இதையும் எடுத்து கொடுத்தாங்க. பிறகு எப்படி ஆடு மேய்க்கிறதுனா திருமண மகிழ்ச்சிவங்க அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியும் அண்ணா எடுத்துக்கிட்டாங்க. பாட்டையே அவர் பார்த்ததும் தெய்வம் என்ன செஞ்சாங்கன்னா, கண்டதுமே எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னாலேயே போயிட்டாங்க. கண்டதும் பெண்டு பிள்ளை கைவிட்டார் அப்படிங்கிற அந்த இதையும் சொன்னாங்க. தொடர்ந்துமே சென்றார் பின்னே அப்படிங்கிறதையும் எடுத்துக்கொண்டாங்க. தெய்வம் காட்சிகளாக வேதத்தில் எடுத்து வச்சிருக்காங்களே ஏன் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை கேட்டு, நாமும் அவர்கள் வழியை தொடர்ந்து அவர்கள் வகுத்துள்ள நெறியில் நிற்பதற்காக அப்படியும் சொல்லி அதை உணர்ந்து நாமளும் நடக்கணுங்கிறதுக்காக தான் இதை எடுத்து வச்சிருக்காங்க. தெய்வம் ஆடு மேய்ச்சது எதுக்கு? மேட்டிமை அவங்களுக்கு வராது இருந்தது இல்லையோ, அவங்க எல்லாமே இருந்தாங்க. நமக்கு அந்த மேட்டிமை வராது இருப்பது கூடாது, நமக்கு அந்த ஆணவம் வராம இருக்கணும், நமக்கு அந்த தாழ்மை தட்டை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் தெய்வம் ஆடு மேய்ச்சாங்க அப்படிங்கிறதையும் அண்ணா எடுத்து எல்லாருக்குமே அந்த திருவிழாவை காட்டியதற்கு எல்லோருக்கும் நமஸ்காரம். அவங்க போயிட்டாங்க. சரி, அக்கா அப்பவே லெஃப்ட் ஆயிட்டாங்க. நமஸ்காரம் அண்ணா. நமஸ்காரம். மாணிக்க அண்ணா ரொம்ப நல்லா தொடுத்து கொட்டு கடைசியில பாசுபத கங்கனோட குடிச்சாங்க. ரொம்ப நல்ல அருமையா இருந்தது. சொல்ல தெரியல, ரொம்ப நல்ல அழகா எல்லாரும் சிவராஜ் அண்ணா கூட அதை தொகுப்பு கொஞ்சம் முடிச்சாங்க நல்லா. அதனால இது எல்லாரும் இந்த தொகுப்பை வச்சுக்கிட்டே பாத்தோம்னா அந்த வைகாசி திருவிழாவுடைய உன்னதத்தை நல்லா தெரிஞ்சுக்கலாம். நானே இப்ப ரொம்ப தொகுத்து போன எனக்கு நீங்க பேச கூப்பிட்டாங்க. அந்த தொகுத்து கொஞ்சம் ஒரு 2 நாளா பண்ணதான். ஏன்னா நான் கடைசியில வந்தவர், நடுவில் வைகாசி திருவிழா தான் சொன்ன வர முடியாம சூழ்நிலை ஆயிடும். ஆனா இன்னைக்கு அண்ணா பேசுறது ரொம்ப தொகுப்பு நல்லா இருந்தது. எல்லாருக்கும் நமஸ்காரம் அண்ணா. நமஸ்காரம். 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 இந்நாட்டிலிங்கே யமவளரை மாற்றும் இறைவா போற்றி. முத்தி பூர்ணம்
அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் மீண்டும் இந்த சபை இன்னைக்கு 4 மணிக்கு இருக்கு.